உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களை, மரியனின் ஓராண்டில் வீடியோ ஒளி வாசிப்பு திட்டத்தின் 21ஆம் நாளை நம்ம வெற்றிகரமாக அடைஞ்சிருக்கிறோம். அறிவியல் ஆராய்ச்சிகள் கூறுகிறது, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து 21 நாள் அல்லது 40 நாள் செஞ்சோம் அப்படின்னாக்க அது நம்மளுடைய ஒரு நிரந்தரமான ஒரு பழக்கமாக நம்மளுடைய இயல்பாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கடவுளுடைய அருள்னால் எப்படியோ நம்ம இவ்வளோ தூரம் பயணிச்சிட்டோம். இனியும் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஜெபமாக இருக்கட்டும். ஒருவருக்காக ஜெபித்துக்கலாம். நீங்கள் எங்களுக்காகவும் ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இதில் பயணிக்கணும், மாதவோடும் எங்களோடும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஜெபித்துக் கொள்கிறோம். ஒரு அருளிந்த மரியாதை நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னாக்க, நம்ம இந்த 21 நாள் எப்படி நம்ம இந்த விவிலிவாசி பகுதியில் நம்ம பயணிச்சிருப்போம் நமக்கு தெரியும். முக்கியமான ஒரு பாட்ஹோல், ஒரு முக்கியமான ஒரு கண்ணி சாத்தம் வைக்கிறது என்னென்னா, அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ நிறைய வேலை இருக்குது, இதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சாத்தானிடமிருந்து தான் வருகிறது. அதனால் முடிஞ்சளவு நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி, இந்த நேரத்தில் நான் விவிலி வாசிப்பு பகுதியை நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை விட்டு நம்ம மாறவே கூடாது. எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், முடிஞ்சளவு காலையில் முடிச்சுட்டு நம்ம வேலையை துவங்கிறது ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த நாளைக்கு. அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான டைமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. அதனால் ஒரு முக்கியமான குறிப்பு, அந்த டைமை தாண்டி நம்ம வேறு எங்கேயுமே போயிடவே கூடாது. அந்த நேரத்தில் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்றத நம்ம உறுதியாக இருக்கணும். இல்லைனா சாத்தா நம்மளை வந்து இந்த முயற்சியை கைவிட வச்சுருவான். ஒருவேளை விளக்க உரையை கேட்க முடியல அப்படின்னாலும் அது நம்ம டைம் இருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது கூட கேட்டுக்கலாம். ஆனால் இந்த விவிலி வாசிப்பு பகுதியை அந்த நாள் துவங்கிறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிருவேன் அப்படின்ற அந்த ஒரு உறுதிப்பாடை நம்ம எடுக்கணும். அது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், ரொம்ப ஏதாவது ஒரு அவசரமான ஒரு வேலை இருந்தது, ரொம்ப ஆக்குபைடாக இருந்தது அப்படின்னாலும், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த நாள்லேருந்து என்னைக்கு மிஸ் பண்ணிங்களோ அதை தொடர ஆரம்பிங்க. அதனால் அது விட்டு போகாது. நீங்கள் நான் தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. ஒருவேளை இன்றைக்கி நான் 21ஆம் பார்த்துட்டேன், 22, 23 பார்க்க முடியல அப்படின்னாக்கா 2 நாள் கழித்து 22ஆம் தேதி இதை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இரண்டாவது முக்கியமான குறிப்பையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். இன்றைக்கி நம்ம 21ஆவது நாளில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, இன்றைக்கி யோசேப்பினுடைய மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு நற்பண்பை இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கற்றுத்தரப் போகிறார். நம்ம நிறையா இது வரைக்கும் 21 நாள் வாசித்து கொண்டே இருக்கிறோம். திரும்பி நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது, கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி நடங்கள், அப்பொழுது நம்ம ஞானமிக்கவர்களாகவும் அறிவு நிறைந்தவர்களாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்வில் செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி யோசேப்பு அழகாக நமக்கு ஒரு முன்னுதாரணமாக செஞ்சு காட்டப் போகிறார். அது அவராக செய்யலை, கடவுள் அவருடைய அருளை கொடுத்தார், யோசேப்பு அதுக்கு ஒத்துழைப்பு செய்தார். இதை நம்ம எங்கே வாசிக்க போகிறோம்? தொடக்க நூல் 39வது அதிகாரமும் 40வது அதிகாரத்திலையும் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அதை தொடர்ந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, யோபு 31வது அதிகாரம் 32வது அதிகாரம் இன்றைக்கி வாசிக்க போகிறோம். குறிப்பாக 31வது அதிகாரத்தில் ஆண்டவர் முதல்ல சொன்னார் தெரியுமா? முதல் அதிகாரத்தில் என் தாசன் யோபை பார்த்தியான்னு அப்படியே நெஞ்சில் தட்டி பெருமையாக பேசினார்ல யோபுவை பற்றி. அப்படின்னா யோபு செஞ்சுருப்பார். இன்றைக்கி அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யோபு வந்து சொல்லுவார், நான் இதை செஞ்சுருந்தேனா, இந்த பாவத்தை செஞ்சுருந்தேனா, இந்த பாவத்தை செஞ்சுருந்தேனான்னு சொல்லி ஒரு பட்டியலிடுவார். அந்த பாவங்கள்லாம் அவர் செய்யாமல் வாழ்ந்தாராம். அப்போ நம்ம யோபுவை போல் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி நேர்மையாளராக மாசற்றவராக, இதனால தான் அவருடைய குணாதிசயம். அப்படி நம்ம வாழணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத யோபு இன்றைக்கி 31வது அதிகாரத்தில் சொல்வார். அப்போது நமக்கு தெரிய வர இதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, கடவுள் பார்வையில் இவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்தால் தான் நம்ம நீதிமான்களாக கருதப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 33வது வசனத்துலேருந்து 35 வசனங்கள் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். நம்ம இன்றைக்கி 3 கேள்விகள் மட்டும் பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற நீதிமொழிகள் யோசேப்பு வாழ்வில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த நிகழ்வுக்கு அழகான ஒரு தொடர்பு இருக்கும். அது என்ன தொடர்புன்னு கவனித்து கொண்டே நம்ம வாசிக்க முயற்சிப்போம். இரண்டாவது கேள்வி, யோசேப்பு சிறையில் அடைச்சப்ப அவர் கூட இருந்த 2 கைதிகளில் ஒருத்தர் அப்பம் சுடுபவராக இருப்பார், ஒருத்தர் மது பரிமாறுவராக இருப்பார். இந்த 2 பேரில் யாரை திரும்பவும் அவங்களுடைய பழைய வேலைக்கு உயர்த்தப்படுவார்கள், யார் கொல்லப்படுவார்கள் அப்படின்றத கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். மூன்றாவது, யோபு இன்றைக்கி 31வது அதிகாரத்தில் அவருடைய மாசில்லாத தன்மையும் அவருடைய நீதிமான் அப்படின்றத அவர் விளக்கும்போது அவர் எப்படி விளக்குவார் அப்படின்னாக்க, அவருடைய கண்களை எவ்வளோ பரிசுத்தமாக அவர் காத்திருந்தார்ன்றதை பற்றி சொல்வார். அப்புறம் அவருடைய வாய், அப்புறம் அவருடைய இதயம், அவருடைய கரங்கள், அப்புறம் அவருடைய கால்கள், அவருடைய வீடு, அவருடைய நிலம். இந்த 7 விஷயங்களையும் அவர் பேசும்போது ஒவ்வொன்றாக நம்ம கவனித்து கொண்டே இன்றைக்கி நம்ம வாசிக்கலாம்.
சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான நம்ம விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி ஜெபத்தோடு நம்ம துவங்கலாம். தந்தையாம் இறைவனை அழைத்து நம்ம ஜெபிக்கலாம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியாரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 39. யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பார்வோனின் மெய்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவனுமான போத்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மயேலரிடமிருந்து விலைக்கு வாங்கினான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச் செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறெதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார். சில நாள்கள் சென்ற பின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம், என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். வீட்டில் உள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை. இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாயிருப்பதால் உங்களை தவிர வேறெதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை. இவ்வாறிருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டுக்குள் சென்றார். உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை. அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து, என்னோடு படு என்றாள். உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார். அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதை கண்டு அவள் தன் வீட்டு ஆள்களை கூப்பிட்டு, என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரெயனை வீட்டிற்கு கொண்டு வந்தார்? இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான். உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன். ஆனால் நான் கூச்சலிட்டதை கண்டு அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய்விட்டான் என்றாள். மேலும் அவள் அவருடைய மேலாடையை
தன் கணவன் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடம், நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான். அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய்விட்டான் என்று கதை கட்டினாள். உம் அடிமை எனக்கு இப்படி செய்து விட்டான் என்று தன் மனைவி சொல்ல கேட்ட அவர் தலைவன் கடுஞ்சினம் கொண்டான். யோசேப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்துச் சென்று அடைத்து வைத்தான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். எனவே சிறை மேலாளன் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரையும், அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார். தொடக்க நூல் அதிகாரம் 40. இவை நிகழ்ந்த பின் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர். பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்த சிறைச்சாலையில் அவர்களை அடைத்து வைத்தான். யோசேப்பு அடைபட்டிருந்த இடமும் அதுவே. காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையிருக்குமாறு குறித்தான். யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார். அவர்கள் பல நாள்கள் சிறையில் இருந்தனர். எகிப்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர். ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது. காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாயிருக்க கண்டார். தம்முடன் தம் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி, அவர், இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார். அவர்கள், நாங்கள் இருவரும் கனவு கண்டோம், அதை எங்களுக்கு விளக்கிச் சொல்வார் யாரும் இல்லை என்று பதில் கூறினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா? என்னிடம் விவரமாகச் சொல்லுங்கள் என்றார். அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினான். என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது. அந்த திராட்சை கொடியில் 3 கிளைகள் இருந்தன. அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன். என் கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது. நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான். யோசேப்பு அவனை நோக்கி, கனவின் பொருள் இதுவே. 3 கிளைகளும் 3 நாள்களை குறிக்கும். இன்னும் 3 நாள்களில் பார்வோன் உன்னை தலை நிமிரச் செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான். முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய். உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி, ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன். என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார். யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம்,
நானும் ஒரு கனவு கண்டேன். இதோ 3 அப்பக்கூடைகள் என் தலையில் இருந்தன. மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன. பறவைகள் வந்து என் தலைமேலிருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான். அதற்கு யோசேப்பு, கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாள்களை குறிக்கும். இன்னும் 3 நாள்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான். பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார். 3ஆம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா. அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான். அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவோரின் தலைவன், அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான். மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான். ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான். யோசேப்பு அவர்களுக்கு விளக்கிச் சொன்னபடியே இவ்வாறு நடந்தது. ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான். யோபு ஆகமம் அதிகாரம் 31. கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? வானின்று கடவுள் வழங்கும் பங்கென்ன? விசும்பி நின்று எல்லாம் வல்லவர் விதிக்கும் உரிமை என்ன? தீயோர்க்கு வருவது கேடு அல்லவா? கொடியோர்க்கு வருவது அழிவு அல்லவா? என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா? என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா? பொய்மையை நோக்கி நான் போயிருந்தால், வஞ்சகத்தை நோக்கி என் காலடி விரைந்திருந்தால், சீர்தூக்கும் கோலில் என்னை அவர் நிறுக்கட்டும். இவ்வாறு கடவுள் என் நேர்மையை அறியட்டும். நெறி தவறி என் காலடி போயிருந்தால், கண்ணில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடியிருந்தால், என் கைகளில் கரை ஏதும் படிந்திருந்தால், நான் விதைக்க இன்னொருவர் அதனை உண்ணட்டும். எனக்கென வளர்பவை வேரோடு பிடுங்கப்படட்டும். பெண்ணில் என் மனம் மயங்கியிருந்தால், பிறரின் கதவருகில் காத்து கிடந்திருந்தால், என் மனைவி மற்றொருவனுக்கு மாவரைக்கட்டும். மற்றவர்கள் அவளோடு படுக்கட்டும். ஏனெனில் அது தீச்செயல், நடுவரின் தண்டனைக்குரிய பாதகம். ஏனெனில் படுகொழி வரை சுட்டெரிக்கும் நெருப்பு அது. வருவாய் அனைத்தையும் அடியோடு அழிக்கும் தீ அது. என் வேலைக்காரனோ வேலைக்காரியோ எனக்கெதிராய் வழக்கு கொணரும்போது நான் அதை தட்டி கழித்திருந்தால், இறைவன் எனக்கெதிராய் எழும்போது நான் என்ன செய்வேன்? அவர் என்னிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதிலளிப்பேன்? கருப்பையில் என்னை உருவாக்கியவர் தாமே அவனையும் உருவாக்கினார். கருப்பையில் எங்களுக்கு வடிவளித்தவர் அவர் ஒருவரே அல்லவோ? ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா? கைம்பெண்டரின் கண்கள் பூத்து போகச் செய்தேனா? என் உணவை நானே தனித்து உண்டேனா? தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமல் போயினரா? ஏனெனில் குழந்தை பருவம் முதல் அவர் என்னை தந்தை போல் வளர்த்தார். என் தாய் வயிற்றிலிருந்து என்னை வழிநடத்தினார். ஆடை இல்லாமல் எவராவது அழிவதையோ, போர்வையின்றி ஏழை எவராவது இருந்ததையோ பார்த்து கொண்டு இருந்தேனா? என் ஆட்டு முடி கம்பளியினால் குளிர் போக்கப்பட்டு அவர்களின் உடல் என்னை பாராட்டவில்லையா? எனக்கு மன்றத்தில் செல்வாக்கு உண்டு என கண்டு தாய் தந்தையற்றோர்க்கு எதிராக கை ஓங்கினேனா? அப்படி இருந்திருந்தால் என் தோள் மூட்டு தோளிலிருந்து நெகிழ்வதாக, முழங்கை மூட்டு முறிந்து கழல்வதாக. ஏனெனில் இறைவன் அனுப்பும் இடர் எனக்கு பேரச்சம். அவர் மாட்சிக்கு முன் என்னால் எதுவும் இயலாது. தங்கத்தில் நான் நம்பிக்கை வைத்திருந்தேனாகில், பசும்பொன் என் உறுதுணை என்று பகர்ந்திருப்பேனாகில், செல்வ பெருக்கினால் அல்லது கை நிறைய பெற்றதால் நான் மகிழ்ந்திருப்பேனாகில், சுடர்விடும் கதிரவனையும் ஒளியில் தவழும் திங்களையும் நான் கண்டு என் உள்ளம் மறைவாக மயங்கியிருந்தால்,
அல்லது என் வாயில் கை வைத்து முத்தமிட்டிருந்தால் அதுவும் நடுவர் தீர்ப்புக்குரிய பழியாயிருக்கும். ஏனெனில் அது உன்னத இறைவனை நான் மறுப்பதாகும். என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழ்ந்ததுண்டா? அல்லது அவர்கள் இடர்படும் போது என்புற்றதுண்டா? சாகும்படி அவர்களை சபித்து என் வாய் பாவம் செய்ய நான் விடவில்லை. இறைச்சி உண்டு நிறைவு அடையாதவர் யாரேனும் உண்டா என்று என் வீட்டார் வினவாமல் இருந்ததுண்டா? வீதியில் வேற்றார் உறங்கியதில்லை. ஏனெனில் வழிபோக்கருக்கு என் வாயிலை திறந்துவிட்டேன். என் தீச்செயலை உள்ளத்தில் புதைத்து என் குற்றங்களை மானிடர் போல் மறைத்ததுண்டா? பெருங்கும்பலை கண்டு நடுங்கி உறவினர் இகழ்ச்சிக்கு அஞ்சி நான் வாழாவிருந்ததுண்டா? கதவுக்கு வெளியே வராதிருந்தது உண்டா? என் வழக்கை கேட்க ஒருவர் இருந்தால் எத்துணை நன்று. இதோ என் கையொப்பம். எல்லாம் வல்லவர் எனக்கு பதிலளிக்கட்டும். என் எதிராளி வழக்கை எழுதட்டும். உண்மையாகவே அதை என் தோள் மேல் தூக்கிச் செல்வேன். எனக்கு மணிமுடியாக சூட்டிக்கொள்வேன். என் நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன். இளவரசனை போல் அவரை அணுகிச் செல்வேன். எனது நிலம் எனக்கெதிராய் கதறினால், அதன் படைச்சால்கள் ஒன்றாக அழுதால், விலை கொடாமல் அதன் விளைச்சலை உண்டிருந்தால், அதன் உரிமையாளரின் உயிரை போக்கியிருந்தால், கோதுமைக்கு பதில் முட்களும் வார்கோதுமைக்கு பதில் களையும் வளரட்டும். யோபின் மொழிகள் முடிவுற்றன. யோபு ஆகமம் அதிகாரம் 32. யோபு தம்மை நேர்மையாளராக கருதியதால் இந்த 3 மனிதர்களும் அவருடன் சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது பூசியனும் ராமின் வீட்டை சார்ந்த பாரக்கேலின் புதல்வனுமான எலிகு சீற்றமடைந்தான். யோபு கடவுளை விட தம்மை நேர்மையாளராய் கருதியதால் அவர் மீது சினம் கொண்டான். 3 நண்பர்கள் மீதும் அவன் கோபப்பட்டான். ஏனெனில் யோபின் மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்களே அன்றி அதற்கான ஆதாரத்தை எடுத்து கூறவில்லை. எலிகு யோபிடம் பேச இதுவரை காத்திருந்தான். ஏனெனில் அவனை விட அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள். அந்த 3வரும் தகுந்த மறுமொழி தரவில்லை என கண்ட எலிகு இன்னும் ஆத்திரமடைந்தான். ஆகவே பூசியனும் பாரக்கேலின் புதல்வனுமான எலிகு பேசத் தொடங்கினான். நான் வயதில் சிறியவன், நீங்களோ பெரியவர். ஆகவே என் கருத்தை உங்களிடம் உரைக்க தயங்கினேன், அஞ்சினேன். நான் நினைத்தேன், முதுமை பேசட்டும், வயதானோர் ஞானத்தை உணர்த்தட்டும். ஆனால் உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சே, மனிதரில் இருக்கும் அந்த ஆவியே உய்த்துணர்வை அளிக்கின்றது. வயதானோர் எல்லாம் ஞானிகள் இல்லை, முதியோர் நீதியை அறிந்தவரும் இல்லை. ஆகையால் நான் சொல்கின்றேன், எனக்கு செவி கொடுத்தருள்க, நானும் என் கருத்தை சொல்கின்றேன். இதோ உம் சொற்களுக்காக காத்திருந்தேன். நீங்கள் ஆய்ந்து கூறிய வார்த்தைகளை, அறிவார்ந்த கூற்றை நான் கேட்டேன். உங்களை கவனித்து கேட்டேன். உங்களுள் எவரும் யோபின் கூற்று தவறென எண்பிக்கவில்லை. அவர் சொற்களுக்கு தக்க பதில் அளிக்கவும் இல்லை. எச்சரிக்கை, நாங்கள் ஞானத்தை கண்டுகொண்டோம். இறைவனே அவர் மீது வெற்றி கொள்ளட்டும். மனிதரால் முடியாது என்று சொல்லாதீர்கள். என்னை நோக்கி யோபு தம் மொழிகளை கூறவில்லை. உங்கள் சொற்களில் அவருக்கு நான் பதிலளிக்க மாட்டேன். அவர்கள் மலைத்து போயினர், மீண்டும் மறுமொழி உரையார். அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்வதற்கில்லை. அவர்கள் பேசவில்லை, நின்று கொண்டிருந்தாலும் பதில் சொல்லவில்லை. நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா? நானும் எனது பதிலை கூறுவேன். நானும் எனது கருத்தை நவில்வேன். ஏனெனில் சொல்ல வேண்டியவை என்னிடம் நிறைய உள்ளன. என் உள்ளத்தில் ஆவி என்னை உந்துகிறது. இதோ என் நெஞ்சம் அடைபட்ட திராட்சரசம் போல் உள்ளது, வெடிக்கும் புது ரச துருத்தி போல் உள்ளது. நான் பேசுவேன், என் நெஞ்சை ஆற்றிக்கொள்வேன். வாய் திறந்து நான் பதிலளிக்க வேண்டும். நான் யாரிடமும் ஒருதலை சார்பாய் இருக்க மாட்டேன். நான் யாரையும் பொய்யாக புகழ மாட்டேன். ஏனெனில் பசப்பி புகழ எனக்கு தெரியாது. இல்லையேல் படைத்தவரே விரைவில் என்னை அழித்திடுவார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும்.
செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த விவிலி வாசிப்பு பகுதியை காண செய்ததற்காக, வாசிக்கிறதுக்கான அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கி நாங்கள் வாசித்தது போல் யோசேப்பை போலையும் யோபுவை போலையும் உண்மையிலேயே எங்களுடைய சிந்தனையில், எங்களுடைய பார்வையில், எங்களுடைய சொல்லில், எங்களுடைய இதயத்தின் நாட்டங்களில், எங்களுடைய கரங்களில், எங்களுடைய கால்களில், எங்களுடைய உடல், ஆன்மா, ஆவி மூன்றிலுமே அவர்களைப் போல உங்களுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி மாசற்றவர்களாக நேர்மையாளர்களாக வாழணும்னு ஆசைப்படுறோம்ப்பா. எப்படி பண்ணணும்னு தெரியல. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ப்பா. எங்களை அவங்கள போல, யோசிப்பை போல, யோபுவை போல வாழ அருள் தாரும் ஆண்டவரே. அம்மா, உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே எங்களை மறைத்தருளும் அம்மா. நீங்கள் எப்படி இவங்க எல்லாரை விட சிறந்த நேர்மையாளராக நீங்கள் வாழ்ந்தீங்களோ, பரிசுத்தவதியாக வாழ்ந்தீர்களோ, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கம்மா. நாங்கள் பழைய ஏவாளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டி இந்த நாளுக்கான தேவையான அருளை தர வேண்டி கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான இந்த 3 கேள்விகள் நம்ம பார்த்துட்டு அதுக்கான பதிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் விளக்க உரைக்கூட. நம்ம இன்றைக்கி பார்த்தோமா, அழகாக யோசேப்புக்கு சம்பந்தப்பட்ட அந்த நீதிமொழிகள் 33, 35. அவங்க பாருங்கள், பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும், ஆனால் அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். நம்ம இன்றைக்கி வாசிச்சோம் இல்லையா, யோசேப்பின் பொருட்டு போத்திபாரினுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சிக்குள்ளாக்குவார், ஆனால் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். யோசிப்பு பாருங்கள், அவருக்குரிய மதிப்பை போத்திபார் வீட்டில் அவரை தூக்கி குழியில் போட்டாங்க, அவரை தூக்கி மிதியானிடமிருந்து விட்டாங்க, அவரை எகிப்தில் போட்டாங்க, எல்லா இடத்துலையும், ஏன் சிறையில் போட்டால் கூட பாருங்கள், அங்கேயும் அவர் நன்மதிப்பை பெற்று சிறைச்சாலைக்கே அவர் ஒரு மேனேஜராக, காப்பாளராக அவர் ஆயிட்டார். ஸோ எங்கே போட்டாலும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர்கள், தீமை விட்டு விலகுகிறவர்களுக்கு நன்மதிப்பும் ஆசீர்வாதமும் கூடவே வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி அழகாக நம்ம வாசித்தோம். நீதிமொழிகளுக்கு யோசேப்பினுடைய வாழ்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பார்த்தோம். 2வது கேள்வி, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தப்ப அப்பம் தயாரிப்பவர் அவருடைய முந்தைய நிலைமைக்கு அவர் போனாரா, இல்லது மது பரிமாறுகிறவர் போனாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மது பரிமாறுகிறவர் தான். அப்பம் சுடுகிறவர் கனவு என்ன கண்டார், அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அப்பங்களை பறவைகள் கொத்தி தின்றது போல அவர் பார்த்தார். அதே போல் அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் மது பரிமாறுகிறவர் அவருடைய ஒரு 3 திராட்சை கொடி கொத்து கொத்தாக அரும்பி பூத்து குழுந்து அவர் கனிகளை காய்க்கிறத பார்த்து அது பார்வோனுக்கு அவர் அந்த திராட்சை கொடிகளிலிருந்து வரக்கூடிய திராட்சையை அவர் கொடுக்குறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கனவுனால் அவர் திரும்பவும் உயர்த்தப்பட்டார் அவருடைய பதவிக்கு. ஆனால் இந்த அப்பம் தயாரிக்கிறவர் தண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றத நம்ம வாசித்தோம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இன்னொரு 3வது கேள்வி, முக்கியமான கேள்வி, யோபு அவருடைய வாழ்நாளில் செஞ்ச நன்மைகள், அவருடைய நற்பண்புகளை ஒவ்வொரு உறுப்புகளாக பிரித்து அவர் பேசுகிறத நம்ம கவனித்து வாசித்து வந்திருப்போம். அதை நம்ம பின்னாடி விளக்க உரையில் பார்க்கலாம். இப்போது யோசேப்பினுடைய இந்த வாழ்வு நடந்தது பற்றின ஒரு முக்கியமான ஒரு நேரடி அர்த்தங்களையும் அது நமக்கு என்ன கூறுகிறது, லிட்ரல் சென்ஸ், மாரல் சென்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம நேற்று வாசித்த 38வது அதிகாரத்தில் யூதாவும் தமாரும், அதுக்கு முன்னாடி தீனாவும் செக்கேமும், அதுக்கு முன்னாடி லோத்தும் அவங்களுடைய மகள்களும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவங்களுடைய இந்த வாழ்வை வாசிக்கும்போது அங்கே கடவுள்ன்ற வார்த்தையே இருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாசித்தோன்னா நம்ம இன்றைக்கி வாசிக்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடவுள் யோசேப்போடு இருந்தார் 2 முறை சொல்லுவாங்க. அவர் போத்திபார் வீட்டில் இருக்கும்போது, திரும்ப சிறையில் போட்டதுக்கப்புறமும் 2 முறை பைபிள் நமக்கு சொல்லுது, ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், அதனால் அவர் கை வச்சதெல்லாம் துலங்கியது, வெற்றிகரமானார் அப்படின்னு சொல்லி. இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் நம்ம கற்றுத்தருகிறது. அப்போ கடவுள் நம்ம கூட இருந்தார்னா கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் நம்ம பாடல் கூட நம்ம பார்ப்போம், என் கூடவே இரும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடல்கள் பாடுறோம். ஆண்டவர் கூட இருந்தார்னா, நம்ம கூட இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைகள் வைக்கிறத இடம் எல்லாமே துளங்கும். இதை நம்ம திருப்பாடல்கள் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
இறைவனுடைய வேதத்திலே அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செல்லுகிற இடமெல்லாம் வெற்றி பெறும், அவன் செய்கிற வேலையெல்லாம் வெற்றி பெறும், துலங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பாடல்களை வாசிக்கிறோம். அப்போது நம்மளும் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம அதான் செஞ்சிட்ருக்கோம். நம்மளுடைய வேலைகள் எல்லாம் கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஏன்னா நம்ம அவரில் அகமகிழ்கிறோம், நம்மளுடைய இதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அதான் நம்ம திருப்பாடலில் வாசிக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து நம்ம போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சில சோதனைகள் கண்டிப்பாக வரும். அது நம்மளுடைய தீய நாட்டங்கள்னால நம்மளே விளைவிச்சுக்கலாம், அல்லது கடவுள் ஆபிரகாமை சோதித்தது போல் கடவுள் அனுமதிப்பார் ஒரு சில சோதனைகளை. இங்கே யோசேப்புக்கு இந்த போத்திபாரனுடைய மனைவி ஒரு கன்னியாக இருந்தாங்க. யோசேப்புக்கு பாருங்கள், தனியாக இருக்க வீட்டில் யார் மேலே சூப்பரான ஒரு சூழல். அவர் மாட்டவும் மாட்டார், அவரோட உடலின் இன்பங்களை அவர் நிறைவேற்றி கொள்ளலாம். போத்திபார் மனைவி சொல்கிறாங்க, நம்ம பைபிள் சொல்லுது போத்திபார் மனைவியும் அவரும் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருந்தாங்க அப்படி சொல்லி. போத்திபாரின் மனைவியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் இருந்தாங்க அந்த வீட்டில். ஆனால் யோசேப்பை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருந்தாங்க. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று போத்திபார் மனைவி, 3வது கடவுள் இருந்தார். இதை தான் பாருங்கள், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசனம் தெரியும். கடவுளை கண்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, அது நன்மையும் தீமையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், போத்திபாரோட மனைவிக்கு கடவுள் இல்லாதவங்களுக்கு பாவம் செய்யலான்ற ஆசை வந்துடும். ஆனால் கடவுள் இருக்கிறான்ற அந்த காட் கான்ஷியஸ்னஸ், கடவுளுடைய பிரசன்னத்தில் எப்பயுமே இருக்கிறவங்களுக்கு அவருடைய கண்கள் அந்த வீட்டில் இருக்குன்றது யோசேப்புக்கு நன்றாக தெரியும். கடவுள் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பும் கடவுளுடைய நினைவிலேயே தான் எப்பயுமே இருந்தார். அதை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வாசன நீதிமொழியில் கடவுள் எதை செஞ்சாலும் கடவுளை மனதில் வைத்து செய்வோம், அப்பொழுது அவர் நம்மளுடைய பாதைகளெல்லாம் செம்மையாக்குவார். எப்பயுமே காட் கான்ஷியஸாக இருக்கிறோமா அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சவால் விடுக்கிறது. யோசேப்பு காட் கான்ஷியஸாக இருந்தார், கடவுளின் நினைவாக இருந்தார், கடவுளுடைய பிரசன்னத்தில் எப்பயுமே அவர் நினைவில் கொண்டிருந்தார். அதனால தான் கடவுளுடைய கண்கள் அவரை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறார், 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்கள், இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. இது நமக்கு யாரை ஞாபகப்படுத்துது? ஆதாமையும் ஏவாளையும் ஞாபகப்படுத்துது. அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுங்கள், எல்லாத்துக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு. இங்கே யோசேப்பு அதை திரும்பவும் நினைவூட்டுறார் நமக்கு. நீங்கள் அவருடைய மனைவியாராய் இருப்பதால் உங்களை தவிர வேறு எதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தில் அந்த நல்லது தீமையை அறியக்கூடிய அந்த மரத்தை தவிர எல்லா மரத்தின் கனியும் நீ உன்னுடைய விருப்பத்தின் போல உண்ணலாம். இன்னொரு முக்கியமான குறிப்பு நம்ம ஏதேன் தோட்டத்தில் வாசித்தோம், எல்லா பழமுமே கண்களுக்கு சுவையாக தான் இருந்துச்சு. அதே போல் தான் ஆண்டவர் இன்றைக்கி இங்கேயும் யோசேப்புக்கு அந்த மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர் அடக்கி ஆளலாம், அனுபவிக்கலாம். திரும்பவும் பாருங்கள், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா, ஆண்டவர் உண்மையாலுமே அன்பு செய்கிறோமா? அதனால தான் ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலும் கூறுகிறார், என்னை அன்பு செய்கிறவன் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பான். யோசேப்பு தொடர்ந்து சொல்ல பாருங்கள், இப்படி இருக்க இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா? அவருக்கு பாருங்கள் அந்த காட் கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு, கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற. பைபிளில் அல்டிமேட்டாக நம்ம சம்ரைஸ் பண்ணோன்னே தான், நான் கடவுள் என்னை பார்த்துட்ருக்காருன்ற அந்த ஒரு நினைவோட, அந்த ஒரு அந்த ரியலைசேஷன், சுய நினைவோட நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை டோட்டலாக தலைகீழாக மாறிவிடும். யோசிப்பு நமக்கு ஒரு அழகான முன்மாதிரி. பின்னாடி நம்ம யோபுலையும் நம்ம விளக்கத்தில் பார்ப்போம். 31வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசிக்கவும் கேட்டோம். அல்டிமேட்டாக பாருங்கள், அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களையும் புனிதர்கள் இப்படி தான் பரிசுத்தமாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோமே, புனித தாமஸ் அக்வினாஸை அவர் குருத்துவத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இறையிலத்தில் அவங்க வீட்டார்கிட்ட வெளிப்படுத்தினப்போ அவங்களுக்கு அதில் சந்தோஷம் இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு வேலை மகளிரை ஒரு விபச்சார பெண்ணை ரூமுக்குள்ளே போட்டு கதவை சேர்த்துட்டாங்க. ஓகே, தாமஸ் அக்வினாஸ் புனித தாமஸ் அக்வினாஸ் பாவம் செஞ்சுருவார், அவருடைய இறையிலத்தில் இழந்துருவார்னு சொல்லி. கொஞ்ச நேரம் போச்சு, கதவு டமார் 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 சத்தம், தட்ட சத்தம் கேட்டு அந்த பொண்ணு அலற சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா புனித தாமஸ் அக்வினாஸ் அங்கேருந்து அந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு, துரத்தி. அந்த பொண்ணு போய் கதவை தட்டி வெளியே திறந்தோன்னு தப்பிச்சோம் விட்டோன்னு சொல்லி ஓடிடுச்சு. இதை தான் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு திரும்ப திரும்ப கற்றுத்தர
பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு நமக்கு கற்றுத்தந்த இங்கே புனித தாமஸ் நமக்கு திரும்பவும் அதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நமக்கும் இது ஈஸியாக செயல்படலாம். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பாருங்கள், நம்ம 2 இடத்துலையும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அங்கே நம்ம பார்த்தோம், அந்த அபிமெலேக்கு பார்வோன்லாம் சாராவோட பாவம் செய்யாதவாறு ஆண்டவர், நீ அவளை தொடாதவாறு, நீ எனக்கு எதிராக நீ பாவம் செய்யாதவாறு நான் தான் உன்னை வந்து பாதுகாத்தேன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், கடவுள் எப்படி பாதுகாப்பார்? அங்கே ஏதேன் தோட்டத்துலேயும் சரி, ஆண்டவர் வந்து நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இங்கே அபிமெலேக்கிட்ட நீ சாராவை தொடாதுன்னு சொல்கிறாரு. இங்கே யோசேப்புக்குள்ளேயும் மனசில் பேசியிருந்திருக்கலாம். இப்போ நமக்குள்ளேயும் பாவம் செய்யக்கூடிய அந்த தருணம், அந்த நொடி வரும்போது, ஏன்னா யோசேப்புக்கு அங்கே யாருமே இல்லை, நன்றாக தெரியும். அந்த போத்திபாரனுடைய மனைவி சொல்கிறதை கேட்டு அவங்களோட உறவு கொண்டிருந்தாருன்னா இந்நேரம் அந்த மனைவியை கைக்குள்ளே போட்டிருந்துருக்கலாம், அவருடைய அந்த வேலையை தக்க வச்சுருந்துருக்கலாம், நிறைய நன்மைகள் கிடச்சிருந்துருக்கும், அவர் தொடர்ந்து அங்கே நல்லா வாழ்ந்துருந்துருக்கலாம். இல்லை ஏதாவது அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து என்னென்ன நடந்திருக்கலாம். ஆனால் அவர் அங்கேயே தங்கியிருந்திருப்பார், மாட்டியிருந்திருப்பார். ஆனால் கடவுளுக்கு அஞ்சு அந்த வேலையாச்சு ஒன்றாச்சுன்னு சொல்லி விட்டு ஓடி அந்த உடலின் இன்பம் எதுவும் வேண்டான்னு சொல்லி பாருங்கள். போன அதிகாரத்தில் பார்த்தோம், யூதா சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தார், உடலின் இச்சை கேட்டார், ஒரு விலை மகினர் நினச்சி தன்னுடைய மருமகள் கூடவே அவர் உறவு கொண்டார். அங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே செக்கேமு அவருடைய இச்சையை அடக்க முடியாமல், சுய கட்டுப்பாடு இல்லாமல் அங்கே தீனாவோடு பாவம் செய்ததை நம்ம அங்கே பார்க்குறோம். இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய உடலின் ஆசைகளை சும்மா ஈஸியாக அப்படி அந்த சிற்றின்பங்களை அவங்க பூர்த்தி செய்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே யோசேப்பு அவரை தேடி வருது, பிரச்சனையே இல்லாதது மாதிரி வருது. முன்னாடி பிரச்சனை வந்துருக்கலாம், நமக்கு தெரியல, ஒருவேளை அவர் அந்த பாவத்தை செஞ்சுருந்தாருன்னா, இல்லை அவர் அங்கேயே தங்கியிருந்திருக்கலாம், அடுத்த நிலைக்கு உயர மாட்டார். இங்கே அவர் அந்த பாவத்தை செய்யாமல் விலகி விட்டு ஓடும்போது தொடக்கத்தில் அவர் ஏதோ சிறையில் பிடிச்சி போடுற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி நம்ம நாளைக்கெல்லாம் வாசிப்போம், அவரை கடவுள் உயர்த்தி அரசனுக்கு அடுத்தபடியாக, பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவரை உயர்த்தி அமர்த்த வைப்பார். அப்போ இது நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறது. நம்ம ஒவ்வொரு முறை பாவத்தை விட்டு, தீமையை விட்டு விலகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். உடலின் நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களும் கேட்கும், நம்ம உலகத்தின் எல்லா ஆசைகளும் நம்மளை கேட்கும். ஆனாலும் கடவுள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கடவுளுக்கு அஞ்சி அந்த தீமையை விட்டு விலகி திரும்பி ஓடும்போது எத்தனை பிரச்சனை இருந்தாலும், என்ன தான் நடந்தாலும் சரி, அதை ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். ஒரு பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓடும்போது இம்மீடியட்டாக ஆசீர்வாதம் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்றத இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் இதை நம்ம ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க. சரி, ஒரு சில நேரங்கள் நமக்கு அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நம்ம 4 விஷயங்கள் பண்ணி, நம்ம உதாரணத்துக்கு அந்த மொமெண்ட்டில், அந்த தருணத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த மெக்கானிசம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நம்ம ஒரு நீண்ட காலமாக, இது ஒரு வாழ்நாள் பயணமாக என்ன பண்ணி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற அந்த 4 விஷயமும் பார்க்கலாம். முதல்ல புனித கிரகோரியார் கூறுகிறார், ஒரு பாவம் செய்கிறது எப்படி துவங்குது அப்படின்னாக்க, முதல்ல ஒரு சஜஷன் வரும், உலகத்திலிருந்து வரும், அல்லது உடம்புலேருந்து வரும், அல்லது சாத்தானிடமிருந்து வரும். ஒரு ஆலோசனை வரும், ஃபஸ்ட்டு ஒரு சஜஷன், அதை பாரு, இல்லை இப்படி யோசி, இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு அவர் உன்னை இப்படி பேசிட்ட அப்புறம் அவளை நீ திட்டு அப்படின்றது ஒரு சஜஷன். கோவப்படுவதற்கு, இல்லை இச்சைக்குரிய பாவங்களை விழுவது, இல்லை சோம்பேறி கொஞ்சம் அப்படியே ரெஸ்டடு, இதெல்லாம் ஒரு சஜஷன். இப்படி உடலுக்கு இன்பம் கொடுக்க சொல்லி சொல்கிறது. இந்த மாதிரி 7 தலையான பாவங்கள், பெருமைப்பட வைக்கிறது, பொறாமப்பட வைக்கிறது, அவன் மட்டும் பாரு எப்படி முன்னேறான், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சாத்தானிடமிருந்து வருது. இல்லை நம்மளுடைய தவறான உலகத்திலேருந்து கற்றுக்கொண்ட நம்மளுடைய மனசாட்சியிலேருந்து வரலாம், இல்லை நம்ம உடலின் இச்சையிலேருந்து வரலாம், தீய நாட்டங்கள்லேருந்து வரலாம். அப்போ இந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சஜஷன் வருது. அந்த சஜஷனை நம்ம திரும்பி பார்க்கும்போது, அதுக்கு காது கொடுத்து கேட்கும்போது என்ன நடக்குது, அதோடு சேர்ந்து இன்பம் வருகிறது. இப்போ ஒருத்தர் எதாவது பேசிட்டாங்க, அவனை பேசிட்ட அப்புறம் திரும்ப பேசுன்றப்ப நம்ம பேசி விட்டுட்டோன்னா நம்ம விண்டிகேஷன் ஆகிற ஒரு ப்ளஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா என் மேலே இருக்க குற்றப்பழியை நான் உடனே நீக்கணும், நான் என்னை வந்து சரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நான் கோமா 4-5 வார்த்தை பேசணும், அப்போது எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். ஏன், நான் நல்லவன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். இது கோபத்துக்கு. இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஆலோசனை வரும்போது, அதை நம்ம திரும்பி பார்க்கும்போதோ கேட்கும்போதோ 2வது ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம். அதோடு இருக்கக்கூடிய இன்பம் நமக்கு தெரிய வரும். இப்போ இது வரைக்கும் பாவம் கிடையாது, பார்க்குறோம், இன்பம் வருகிறது. இப்போது என்ன பண்ண போகிறோம், கன்சென்ட் கொடுக்குறோமா கொடுக்க மாட்டோமா, ஒப்புதல் கொடுக்க போகிறோமா, ஆமாம் ஓகேன்னு சொல்லி அதில் இன்டல்ஜ் ஆக போகிறோமா, அந்த பாவத்துக்குள்ளே நம்ம ஈடுபட போகிறோமா, இல்லை என்ன பண்ண போகிறோம். 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஒப்புதல் கொடுக்காம உடனடியாக
அதை நிறுத்தி எதிர்த்துறது, ரெசிஸ்ட் பண்ணிடுறது, இக்னோர் பண்ணிடுறது. அப்போது அதை இக்னோர் பண்ணும்போது என்ன பண்ணுறது, அது கஷ்டம். அந்த டைம் அதை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம உடல், உலகம், சாத்தான் எல்லாம் ஒன்று கூடியிருக்கும். அப்போ அதை எப்படி இக்னோர் பண்ணலாம்? இப்போ ஜான் பாஸ்கோ கூறுகிறார், உடனடியாக 2 விஷயம் பண்ண சொல்கிறாரு. நம்மளுடைய கவனத்தை ஏதாச்சும் அன்றாட வேலைகள் பக்கம் டக்குன்னு திரும்ப சொல்கிறாரு. ஏதாச்சும் நம்மளுடைய சுயநினைவுக்கு வர சொல்கிறாரு. செகண்ட் விஷயம் என்ன பண்ண சொல்கிறார், உடனடியாக கடவுளிடம் வந்து உதவி நாட சொல்கிறார். எப்படி? மாதாவுடைய பேரையோ ஆண்டவர் இயேசுடைய பேரையோ உச்சரிக்க சொல்கிறார். அல்லது ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபத்தை முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக அந்த ஆலோசனையோடு வந்த அந்த இன்பம் போயிடும். அப்போ நமக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு டைம், உடனடியாக வாயில் அருள் இந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். அல்லது வாரும் தூய ஆவியானவரே என்னை தூய்மைப்படுத்தும் சொல்லலாம். இல்லை இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லலாம். ஏதாவது இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசுவை எனக்கு உதவி பண்ணுங்க, ஆவியானவரே எனக்கு துணையாளரே எனக்கு துணை செய்வாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஏதாவது ஒரு சின்ன மனவெளி ஜெபத்தை சொல்லி உடனடியாக நம்ம கவனத்தை திருப்ப சொல்லி இந்த 2 விஷயங்களை இப்படி ஜான் பாஸ்கோ சொல்கிறார். ஸோ யோசேப்பு அந்த போத்திபார் மனைவி விட்டு திரும்பும்போது மனசில் இதை ஜெபிச்சுக்கிட்டே அவர் திரும்புகிற மாதிரி நம்ம கற்பனை செய்யலாம். நம்மளும் ஒவ்வொரு முறை பொறாமப்படுறதுக்கோ, கோவப்படுறதுக்கோ, இல்லை சோம்பேறித்தனத்துக்கோ, இல்லை பெருந்தீனிக்கோ, சாப்பாடை பார்த்து சாப்பிடணும்னு தோணும் போதோ, அல்லது இச்சைக்குறி பாவத்தை செய்யும் போதோ, பொய் சொல்லணும்னு நினைக்கும் போதோ உடனடியாக வாயில் அருந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா உடனடியாக நம்ம மனசு மாற ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு ஆலோசனை வருகிறது, அதை தொடர்ந்து அதோடு இன்பமும் வருகிறது. அந்த 2ஐயும் நம்ம நிறுத்திட்டு புறக்கணிக்கும் போது நம்ம எந்த பாவமே செய்யலை. ஸோ இன்பம் வரும்போது கூட பிரச்சனை இல்லை, அது உள்ள நம்ம நுழைஞ்சு இன்டெலிஜ் ஆகிறோமா, அதில் ஈடுபடுத்தி கொள்கிறோமா நம்மளுடைய சிந்தனையை, இல்லை வந்த உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு மனசை திருப்பி அருளிந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்து நம்ம கவனத்தை திருப்பி நம்ம செதறடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, வேறு விஷயத்தில் திருப்பிட்டோம்னா ஃபைன், நம்ம எந்த பாவமே செய்யலை, ஒப்புதல் கொடுக்கல, நோ கன்சென்ட்னு அர்த்தம். ஒருவேளை பார்ஷியல் கன்சென்ட் கொடுத்தோம், கொஞ்ச நேரம் அந்த இன்பத்தை பற்றி யோசித்து ஒரு 10 வினாடி, எத்தனையோ செகண்ட்ஸு, இப்படி இந்த லோயல் என்ன கூறுகிறார், கொஞ்ச நேரம் அதில் செலவழிச்சிட்டோன்னா, ஒரு சில நொடிகள் செலவழிச்சிட்டோன்னா அற்ப பாவம் செஞ்சதாக அர்த்தம். கொஞ்சம் பார்ஷியல் கன்சென்ட், பாதி ஒப்புதல் கொடுத்துருக்கோம். இல்லை முழு ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஒருத்தர் இந்த மாதிரி சஜஷன் வருது, கூட ப்ளஷர் வருது, இன்பம் வருது, ஆலோசனை வருது, ஆமாம்ல நல்லா தான் இருக்குல்ல, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நம்ம செய்யலாம். இல்லை உடனடியாக பாவத்தில் குதிச்சிடுறோம், பண்ணலான்னு சொல்லி முடிவு எடுத்தோன்னா மைண்டில், மனசில் அந்த பாவத்தில் நம்ம திளைச்சி ஆமாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னாலே, செய்யலான்னு சொல்லி நினச்சிட்டோன்னாலே நம்ம சாவான பாவம் செஞ்சதாக அர்த்தம். மார்டல் சின். அப்படின்னா நம்ம வந்து நற்கரணையை வாங்கவே முடியாது. சிந்தனைகளை பற்றி புனித லோயல் அன்னாசியார் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்போது அந்த தருணத்தில் உடனடியாக பாவம் செய்யக்கூடிய அந்த சிற்று இன்பத்துக்கு வரும்போதோ, இல்லை ஒரு இடத்துல உடனடியாக கோவப்பட வேண்டிய நேரத்தில் ஆலோசனை வருது, அதோடு இருக்கக்கூடிய இன்பம் இருக்கிறது, நம்ம ஒப்புதல் கொடுக்குறோமா கொடுக்கலையா அதை பொறுத்து தான் நம்ம பாவம் செஞ்சோமா செய்யலையான்னு அர்த்தம். ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உடனடியாக கவனத்தை திருப்பி நம்ம உடனடியாக ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அருள் இந்த மாதிரியே ஜெபத்தை வாயில் ஜெபிக்க ஆரம்பித்தா இதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத நம்ம புனிதர்கள்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இருக்குது. நான் இல்லை எனக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது, எனக்கு வந்து பொறுமை இருக்க மாட்டேங்குது, முன்கோபம் அதிகமாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து இச்சைக்குரிய எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ நான் வாழ்நாள் பயணத்தில் நான் எப்படி இதை விட்டு வெளியே வருது? அதுக்கு ஒரு 4 விஷயங்கள் நம்ம செய்யலாம். இப்படி தாமஸ் அக்வீனாஸ் தான் சொல்கிறாரு. முதல் விஷயம் என்னென்னா, அந்த பாவத்திற்கான சூழ்நிலையை தவிர்க்க ஆரம்பிக்கணும். அது ஃபோனாக இருக்கலாம், இல்லை அதுக்கான இடமாக இருக்கலாம், இல்லை அந்த நபராக இருக்கலாம், ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை அது ஒரு பொருளாக இருக்கலாம். இடம், பொருள், அந்த நபர். பாவத்துக்கான சூழ்நிலையை விட்டு திரும்பணும். எப்படி யோசேப்பு திரும்புகிறாரோ அதுமாரி பாவத்திற்கான சூழ்நிலையை நம்ம தவிர்க்கணும். அந்த பேச்சு, அந்த நண்பர்களாக இருக்கலாம், இந்த சுற்று வட்டாரம், இல்லை அந்த தெருவுக்குள்ளே போயிட்டு வந்தால் நான் ஒருவேளை தண்ணி அடிச்சிடுவேன், இல்லை நான் சிகரெட் பிடிச்சிடுவேன், ஓகே அந்த தெருவையை தவிர்க்கலாம், அந்த வழியாக போகாமல் வேறு வழியில் போகலாம். இல்லை அந்த டைமுக்கு போனால் ப்ராப்ளம் வருதா, வேறு டைமு நைட்டு தூங்குற ப்ராப்ளம் வருதா, நான் தூக்கத்தை நான் ஜெபத்தில் செலவழிப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாவத்தை விட்டு அந்த சூழ்நிலையை விட்டு தவிர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ அதை விட்டு திரும்பும்போது ஒரு வெறுமை நமக்குள்ளே உருவாகும், ஒரு வேக்யூம், ஒரு எம்டினஸ். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த பாவத்தினால் அடக்கி வச்சுருந்தோம். இப்போ அந்த வேக்யூமை எப்படி நம்ம வெளியே கொண்டு வருது, அதை கடவுள்னால் நிரப்ப ஆரம்பிக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டெப், கடவுள்னால் அந்த வெறுமையை நிரப்பணும். பாவத்தை விட்டு விலகிட்டோம், அந்த வெறுமையை கடவுளால் நிரப்ப போகிறோம். எப்படி? 3 விஷயங்கள் பண்ணலாம் கடவுளால் நிரப்புறதுக்கு. 1, தினமும் 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். டைமே இருக்கக்கூடாது பாவம் செய்கிறதுக்கு. 4 ஜெபமாலைகள் அல்லது 3 குறைஞ்சது, காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுன்னு 50 ஜெபமாலைகள் ஜெபிக்கலாம். இன்னொன்று, 2வது, திருச்சபைக்கு சென்று திருவருள் சாதனைகளை அணுகலாம். நற்கரணை சந்திப்பு செய்யலாம். டெய்லி 1 மணி நேரம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணால் போயிடும், அப்படியே பஸ்மமாயிரும் எல்லா நம்மளுடைய பலவீனங்களும். அல்லது திருப்பலியில் கலந்துக்கலாம், நற்கரணை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது மாதம் ஒரு முறை கன்ஃபெஷன் போகலாம். பாவத்தில் விழும்போது கன்ஃபெஷன் போக அதை எதிர்த்து எந்த பாவத்தை அறிக்கை எடுக்கிறோமோ அந்த பாவத்தை எதிர்த்து போராடுறதுக்கான அருள் கொடுக்கப்படுகிறதாக நமக்கு திருச்சபை கற்பிக்கிறது. அப்போது ஜெபிக்கலாம், ப்ரேயர், இல்லைனா சாக்ரமெண்ட்ஸ், திருவருள் சாதனங்களை அணுகலாம்.
மூணாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க விவிலியம் வாசிக்கலாம், ஒரு அரை மணி நேரம் டெய்லி. இப்போ நம்ம அதான் பண்ணுறோம். இல்லை புனிதர்களுடைய வாழ்வை வாசிக்கலாம். ஸோ ப்ரேயர், சாக்ரமெண்ட், ஜெபம், திருவருள் சாதனம், அடுத்தது இந்த விவிலிய வாசிப்பு, ஆன்மீக வாசிப்பு. புனிதரோட வாழ்க்கையை வாசிக்க ஓகே இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணியிருக்காங்க, நம்மள மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க, விவிலியத்தில் இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புரிய தவறான புரிதல் தான் நம்மளை பாவம் செய்ய வச்சுச்சு. அந்த சாத்தானினுடைய ஏதேன் தொடர்தில் அந்த தப்பான அந்த ஆலோசனை, இப்போ சரியான ஆலோசனையை பைபிளில் இருந்தும் புனிதருடைய வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் பண்ணுறதுனால கடவுளால் நிரப்ப ஆரம்பிப்போம் அந்த வெற்றி இடத்தை. ஸோ ஃபஸ்ட்டு பாவத்தை விட்டு, அதன் சூழ்நிலைகளை விட்டு, நபர்களை விட்டு, இடத்தை விட்டு நம்ம விலகினதுக்கப்புறம் கடவுளால் நிரப்பணும். அதுக்கு ஜெபம், திருவருள் சாதனங்கள், ஆன்மீக வாசிப்பு, இதை பண்ணலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலாம். படிக்கிறது, இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் போகிறது, இல்லை மியூசிக் கற்றுக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலாம். 3வது விஷயம். 4வது விஷயம், இதெல்லாம் தாண்டியும் உடலை ஒடுக்கணும் அப்படின்னாக்க உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் இருக்கணும், இல்லை நான்வெஜ் தவிர்க்கணும், இல்லை ஸ்வீட்டு தவிர்க்கணும். இதெல்லாம் பண்ண நம்ம வில் பவர் அதிகமாகவும், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதுக்கு நோ சொல்லிவிட்டு ஈஸியாக நடந்து போகிறதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல், உளவியல் ரீதியான, மன ரீதியான, உடல் ரீதியான பலம் நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் பண்ணுறதை பார்த்து, இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் நம்ம மேலே இறக்கப்பட்டு, புனித குழந்தை தெரசம்மா சொல்கிறது போல் நம்ம படிக்கட்டில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணி கீழே விழுகிற ஒரு குழந்தையை போல் நம்ம இந்த 4 விஷயங்களையும் பண்ணுறதை பார்த்து, இதனால் நம்ம வெற்றி பெற போகிறதில்ல, இதெல்லாம் நம்மளோட முயற்சி. கடவுள் இறங்குவார், ஒரு நாள் இறங்கி வந்து நம்ம கரங்களில் தூக்கி கொண்டு அவரே படிக்கட்டு மேலே ஏறி கொண்டு போவார் விண்ணகத்துக்கு. அப்போது அந்த பாவம் செய்யக்கூடிய தருணத்தில் அந்த ஆலோசனை, அந்த இன்பம், நம்ம ஒப்புதல் கொடுக்குறோமா, இந்த 3 ஸ்டெப்பை புனித கிரகோரியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்றதையும் புனித லோயலா இன்னாசியார்கிட்டேருந்து கற்றுக்கொண்டோம். வாழ்நாள் பயணம் ஃபுல்லாக புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுவது போல் இந்த 4 விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும், கடவுளால் நிரப்ப வேண்டும், நம்ம நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபட வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், உடலை நம்ம வருத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு பைபிள் வசனங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். இப்போது டைம் இல்லாதனால அதை நம்ம குறைச்சி கொள்கிறோம். ஸோ இந்த 2 விஷயங்களை யோசேப்புக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம், எப்படி நம்ம பாவத்திலேருந்து திரும்பி ஓடலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம், யோசேப்பு கூட பாருங்கள், 39வது அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனத்தில் கடவுள் யோசேப்போடு இருந்தார் 2 முறை சொல்கிறாங்க. யூதாவோடு இல்லை, யூதார் தாமாரோட இல்லை, அங்கே லோத்து அவங்க மனைவியோட கடவுள்ன்ற பேரே இல்லை, அங்கே தீனா செக்கேம் கூட அந்த இடத்துல கடவுள் இல்லை, காயின் ஆபிலை கொன்னப்ப கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறான்ற இடத்துலலாம் பாவம் இல்லை. அபிமெலேக்கு சாராவை தொட்ட போனார், ஆனால் கடவுள் அங்கே இருந்தார், பாவம் இல்லை. ஸோ அல்டிமேட்டாக நமக்கு தேவைப்படுறது கடவுளுடைய உடனிருப்பு. அதான் பாருங்கள் 39 2வது வசனம் 3வது வசனத்தில் 2 தடவை சொல்கிறாங்க கடவுள் கூட இருக்கார். திருப்பி பாருங்கள் 21வது வசனம் 23வது வசனம் சிறையில் போடுறாங்க யோசேப்பை, அங்கேயும் கடவுள் யோசேப்போடு இருந்தார். சிம்பிளாக இருந்துச்சு, ஏன்னா கடவுள் கூட இருந்து அதில் நம்ம பார்க்குற பாருங்கள் அவருடைய பேரன்பை காட்டினார்னு 21வது வசனத்தில். இந்த பேரன்பு, உண்மை, நம்பிக்கைக்குரிய தன்மை எங்கேயாச்சும் நமக்கு ஞாபகம் வருகிறதா? இதை தான் ஆபிரகாமை காட்டினார், அவருடைய பேரன்பையும் நம்பிக்கைக்குரிய தன்மையும். ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவருடைய வேலைக்காரர் சொல்லுவார் தெரியுமா, ஆபிரகாமு காட்டின அந்த பேரன்பையும் நம்பிக்கைக்குரிய தன்மையும் ஈசாக்கு காட்டினதுக்கு நன்றின்னு சொல்லுவார். ஆபிரகாமோட கடவுள் இருந்ததை அபிமெலேக்கு பார்த்தாரு, ஈசா கூட நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லி கடவுளே சொல்கிறாரு. யாக்கோபு கூடயும் அவர் தோன்றி காட்சியில் சொல்கிறாரு, கனவுல சொல்கிறாரு நான் அவன் கூட இருப்பேன்னு. இன்றைக்கி திரும்பவும் யோசேப்பு கூட சொல்கிறாரு, இதை பின்னாடி மோசே கூட சொல்லுவார், பின்னாடி யோசுவா கிட்ட சொல்லுவார், அதுக்கப்புறம் அதை தாவீது கிட்ட சொல்லுவார், அப்புறம் இஸ்ரேல் மக்கள்கிட்ட இறைவாக்கினர் வழியாக பொதுவாக சொல்லுவார், இஸ்ரேல் தேசத்துக்கு கூட நான் அவன் கூட இருப்பேன். கடைசியாக அது மாதா கிட்ட கப்ரியேல் வானதூதர் வழியாக ஆண்டவர் சொல்லுவார், அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இப்போ புரியுதுங்களா? மொத்த மூதாதையர்களுடைய முழுமை கடைசியாக வந்து ஏன் ஆண்டவர் கூட இருந்தார்? கூட இருந்து இவர்கள் வழியாக இந்த மொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கணும். கடைசியாக ஆண்டவர் மாதாவோடு இருந்தார், மாதாவின் வித்தின் வழியாக, வழிமரபின் வழியாக இந்த உலகத்தின் எல்லா இனங்களையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஸோ இந்த ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்ற இந்த ட்ரெண்டு வந்து பின்னாடி நம்ம வாசிச்சுக்கிட்டே போவோம் எல்லா இடத்துலையும். கடைசியாக அது மாதா கிட்ட வந்து நிறைவடையும். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் ஆதாமோடையும் ஏவாளோடையும் இருந்தார், அதை அவங்க இழந்துட்டாங்க. அதை திரும்பி இந்த புதிய ஏவாளும் புதிய ஆதாமும் அவருடைய அம்மா அவருடைய மகன் வழியாக இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். அதனால ஆண்டவர் கடைசியாக சொல்வார், உலகம் முடியும் வரை ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இப்போது
தந்தை இறைவன் மாதாவோடையும் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார். இப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். ஞானஸ்தானம் வாங்கின நம்ம எல்லாரோடையும் எப்படி யோசேப்போட மூவர் இறைவன் இருந்தாங்களோ, மாதாவோடு இருந்தாங்களோ, அதே போல் நம்மளோடையும் இருக்க போகிறார். ஞானஸ்தானத்தை நம்ம பெறுகிற போதெல்லாம் மூவர் இறைவன் நமக்குள்ளே குடிக்கொள்கிறார்கள். அந்த ஆதமேவள் எழுந்து போன அந்த அப்பா புள்ளன்ற உறவு கிடைக்கிறது. நமக்கு ஒரு அம்மாவும் கிடைக்கிறாங்க, மாதா. ஸோ இவ்வளோ அழகான விஷயங்கள் ஞானஸ்தானத்தின் போது நிறைகிறது. ஒரு சாவான பாவத்தை சிந்தையில் கண்களையோ செய்யும்போது அதை இழந்து விடுகிறோம். திருப்பி கன்ஃபெஷன் போகாமல் திரும்பி நம்ம அந்த அப்பா புள்ள உறவு நமக்கு கிடைக்காது. பட் கடவுள் ஆக்சுவல் கிரேஸ் கொடுப்பார், செயலாற்றும் அருள் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். நம்மளை அப்பப்போ பாவம் செய்யாமல் தடுக்கிறது, நம்மளை பாவம் செய்கிறதுக்கு போக சொல்கிறது, கடவுள்கிட்ட திரும்பி வர சொல்கிறது, இந்த மாதிரியான உந்துதல்களை ஆவியினர் கொடுத்து கொண்டிருப்பார். அது வந்து தற்காலிகமானது. ஆனால் மூவர் இறைவன் நம்மளுடைய ஆன்மாவில் ஆதமேவாள் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி கடவுளோடு இருந்த அந்த ஒரு உறவு வேணும்னா திருப்பி நம்ம பாவசங்கீதனம் போனால் மட்டும்தான் அந்த உறவு நமக்கு கிடைக்கும். கடவுள் கூட இருக்கும்போது அவர் என்ன செய்வார்னா, அவருடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அவருடைய பேரன்பையும் அவருடைய நம்பிக்கைக்குரிய அந்த தன்மையும் ஃபெய்த்ஃபுல்னஸையும் நம்ம காட்டுவார். ஸோ அல்டிமேட்டாக நமக்கு தேவை அதான், ஆண்டவரே எங்களோடு இருங்க, உம்முடைய அந்த பேரன்பையும் நம்பிக்கைக்குரிய தன்மையும் எங்கள் வாழ்நாளில் எங்கள் கூடவே தொடரட்டும். அது மட்டும் நம்ம கூட இருந்துச்சுன்னா யோசேப்பை போல தான், எங்கே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார், நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஸோ ஆண்டவர் கூட இருக்கிறது பின்னாடி நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய பேரன்பையும் அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸையும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மையும் ஆபிரகாம் கூட இருந்துச்சு, ஈசாக்கு கூட இருந்தது, யாக்கோப் கூட இருந்துச்சு, இன்றைக்கி யோசேப்பு கூட இருக்குதுன்னு சொல்லி அழகாக வாசிக்கிறோம். இதை எதுக்கு இவங்கக்கிட்ட மட்டும் கொடுத்துக்கிட்டு வராரு? கடைசியாக இவங்களோட வழிமரபில், தாவீதினோட வழிமரபில் வழியாக மாதா கிட்டேயும் ஆண்டவர் இயேசுக்கிட்டையும் கொடுத்து அவங்க வழியாக இந்த மொத்த உலகத்துக்கும் ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம கிறிஸ்தவர்களாக மாறும்போது அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் யோசேப்பு கூட இருந்து அவருக்கு அவருடைய பேரன்பையும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மையும் காட்டினார். எதுக்கு? யோசேப்பு ஆண்டவர் விட்டுருந்தாருன்னா கஷ்டம். ஆனால் அப்போது எல்லாமே கடவுள் நினச்சி தேர்ந்தெடுத்தால் அப்போ பாவம் செய்யாமல் தடுக்க முடியுமா? அப்போ நம்மளுடைய ரோல் எதுவுமே இல்லையா? அப்படி கிடையாது. யோசேப்பு நினச்சிருந்தா எதிர்த்து இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அபிமெலேக்கு வந்து சாராவை அந்த அபிமெலேக்கு அரசன் வந்து கடவுள் வார்ன் பண்ணி எச்சரித்தும் எடுத்திருந்திருக்கலாம். அதுக்கான தண்டனை அபிமெலேக்கு பெற்றிருந்திருப்பார். ஆனால் கடவுள் அருளை கொடுத்து வெளிப்படுத்துகிறாரு, அபிமெலேக்கு அதுக்கு கீழ்ப்படுகிறார். யோசேப்புக்கிட்டையும் மனசில் அந்த இறையச்சத்தை கொடுத்துருக்கிறாரு. யோசேப்பு அதை வந்து நிராகரிச்சுட்டு பாவம் செய்ய போயிருந்திருக்கலாம். அவருக்கு ஃப்ரீவில் இருந்துச்சு, விருப்ப சுதந்திரம் இருந்துச்சு. ஆனால் இந்த மீட்பின் வரலாற்றில் ஒரு சில மனிதர்கள் அந்த விருப்ப சுதந்திரத்தை கடவுளுடைய அன்புக்காக பயன்படுத்தினாங்க. அவங்க விருப்பத்தை தியாகப்படுத்திட்டு கடவுள் சொன்னார்ன்றதுக்காக பாவம் செய்யாமல் இருந்தாங்க, தீமையை விட்டு விலகி நடந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் நடந்ததன் வழியாக ஆசீர்வாதம் வந்து பரிமாற்றி கடைசியாக அது மாதாவும் ஆண்டவர் இயேசு வழியாகவும் நமக்கு வந்திருக்கு. நம்மக்கிட்ட கடவுள் அந்த அன்பின் கட்டளையை கடைசியாக கொடுத்து இந்த உலகம் முழுசும் இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் தன்னுடைய ஆவியை ஊற்றி இனி நீங்கள் எல்லாருக்கும், மற்ற இனங்களுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஆசீர்வாதமாக விளங்குவதற்கு கடவுள் நம்மை அனுப்புகிறார். நம்மளோட அவர் உலகம் முடியும் வரை இருக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அலகாரிக்கல் சென்ஸ், ஆண்டவர் இயேசு இங்கே எப்படி யோசேப்பின் ரூபத்தில் முன்மாதிரியாக அவர் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, யோசேப்பு வந்து பாருங்கள், பொய்யாக போத்திபாரின் மனைவியினால் பழி சுமத்தப்பட்டு சிறையில் 2 கைதிகளுக்கு கூட அவர் வந்து அடைக்கப்படுகிறார். இங்கே ஆண்டவர் இயேசு பொய்யாக பழி சுமத்தப்பட்டு பிலாத்துவினால் சிலுவையில் 2 கைதிகளுக்கு மத்தியில் அவர் அறையப்படுகிறார். இங்கே யோசேப்புக்கு 2 கைதிகளில் ஒருவன் திரும்ப அவனுடைய பதவிக்கு உயர்த்தப்படுகிறான். பார்வோனோட யோசேப்பும் அந்த மது பரிமாறுகிறவனும் வேலை செய்கிறார்கள், அவங்க கூட இருக்கிறாங்க பார்வோன் கூட. இங்கே ஆண்டவர் இயேசு கூட இருந்த 2 கைதிகளில் ஒருவர் மட்டும் ஆண்டவர் இயேசுவோட விண்ணகத்துக்கு சென்று தந்தையோடு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த பாருங்கள், இது கூட யோசேப்போட வாழ்வில் ஆண்டவருடைய பாடுகளோட ஒத்து போகிறத, தொடர்பு இருக்கிறத, முன்குறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இன்னும் நம்ம பின்னாடி வாசிக்க யோசேப்பினுடைய வாழ்வில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். போன அதிகாரத்தில் எத்தனையோ ஒற்றுமைகளை நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய பாடுகளுக்கும் யோசேப்பினுடைய பாடுகளுக்கும். இன்றைக்கி இந்த 2 விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். பழி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் கடைசியாக 2 பேருக்கு நடுவில் இருப்பதையும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து அலகாரிக்கல் சென்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அனகாஜிக்கல் சென்ஸ், மறுவாழ்வு சம்மந்தப்பட்டதை நம்ம யோசிக்கலாம். உதாரணத்துக்கு யோசேப்பு எப்படி அந்த போத்திபாரினுடைய வீட்டில் ஒரு அழகாக ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஊழியக்காரராக வேலை செஞ்சார் டெம்பரவரியாக.
பாவம் செய்யாமல் வேலை செஞ்சாரோ அதே போல் நம்மளும் இந்த உலகத்தில் டெம்பரரியாக பாவம் செய்யாமல் ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி நம்ம நடக்கும்போது எப்படி யோசிப்பு பின்னாடி உயர்த்தி பார்வோனுக்கு அரியணைக்கு பக்கத்தில் அடுத்த ஒரு ஆளாக அமர்த்தினாரோ அதே போல் நம்மையும் ஆண்டவர் உயர்த்தி விண்ணகத்தில் அமர்த்த வைப்பார். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம வாசித்து அனகாஜிக்கல் சென்ஸ், அதாவது மறுவாழ்வுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு ஏற்ற என்ன செய்தியை கடவுள் இதில்னு சொல்கிறான்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் இன்றைக்கி தொடக்கணும்ல வாசித்தோம். இப்போது யோபு 31வது அதிகாரத்தை நம்ம எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம், அதை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். யோபு 31 தான் யோபு யாருன்றது நமக்கு தெரிய வரும். அவர் சொல்கிறார் பாருங்கள், என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கேன், பின்பு கண்ணி ஒருத்தையை எப்படி நான் நோக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் மத்தேயு 5:28 சொல்கிறாரு, எந்த ஒரு பெண்ணையும் இச்சையோடு நோக்கணும், அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், பெண்ணையும் இச்சையுடன் நோக்கினால் நீ உன் உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அந்த பெண்ணோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இங்கே யோபு சொல்கிறாரு, நான் பார்க்கவே மாட்டேன்றாரு. இதான் சீராக 9:8 சொல்லுது, அழகான பெண்ணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள்ள அப்படின்னு சொல்லி. திருப்பாடல் 119:37 சொல்கிறது, வீணான வெற்றிலிருந்து என் கண்களை திருப்பி விடும் அப்படின்னு சொல்லி. இதான் லூக்கு மற்ற இடங்களில் நம்ம ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 22-23, லூக்கா 11:34-36 ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்கள் தான் நம்மளோட உடலுக்கு ஒளியாக இருக்கிறது. கண் இருட்டு அடைஞ்சுன்னா மொத்த உடலும் இருட்டு அடைஞ்சிரும்னு சொல்லி. அப்போது இதை நம்ம புனிதர்கள்கிட்ட யார்கிட்ட பார்க்கலாம்? புனித அலோஷியஸ், ஏசு சபை சார்ந்த புனித அலோஷியஸ், புனித டான் போஸ்கோ புனித அலோஷியஸை முன்மாதிரியாக காட்டுவார். புனித டான் போஸ்கோ 1800கள் வாழ்ந்தவர், புனித அலோஷியஸ் 1500களில் வாழ்ந்தவர். புனித ஜான் போஸ்கோ அவருடைய சலேஷியன் பிரதர்ஸ் கிட்ட துறவிகள்கிட்ட சொல்லுவாராம், புனித அலோஷியஸை போல் இருங்க, நீங்கள் வெளியே போகும்போது கண்ணை கழட்டி வச்சுட்டு போங்க அப்படின்றாரு. கண்களினால் பாவம் செய்யாதவர் இருக்கவர். புனித அலோஷியஸ் அவர் இது வரைக்கும் எந்த பெண்களையும் பார்த்ததே இல்லையா. அவங்க அம்மாவை ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸே ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு பரிசம் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்போ நம்ம பார்க்கவே முடியாதா, பார்க்கவே கூடாதா? இல்லை, தவறான அறிவு உள்ளே போயிருக்கிறது. அது தவறான நம்பிக்கையை நமக்குள்ளே உருண்டுபடுத்தியிருக்கிறது. சினிமா வழியாக அல்லது வேறு ஏதாச்சும் தப்பான நண்பர்கள் வழியாக, நம்மளுடைய தவறான முன்மாதிரிகள் நம்ம பார்க்குறதன் வழியாக தவறான அறிவு போயிருக்கிறது உள்ள. பெண்களையோ ஆண்களையோ ஒரு இச்சையின் பொருட்களாக, அவங்கள மனிதர்களாக பார்க்காமல் இச்சையின் பொருட்களாக, நம்முடைய சுயநலத்திற்கு அவர்களை இன்பத்தின் பொருட்களாக பார்க்குறதுக்கு உலகம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த தவறான அறிவு நமக்கு தவறான நம்பிக்கை, ஆமாம் அப்படி தான் போல், இது இயல்பு போலன்னு சொல்லி தவறான நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. அது போகணும்னா அதை ரிவர்ஸ் பண்ணணும், அன்டூ பண்ணணும், அந்த முடிச்சுகளை திரும்பவும் அவிழ்க்க வேண்டும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? சரியான அறிவு பைபிள் வழியாகவும் புனிதருடைய வாழ்வின் வழியாகவும் உள்ளே போகணும். அது வரைக்கும் சீராக 9:8 சொல்வது போல், யோபு 31:1 சொல்வது போல், நம்ம கண்களை திருப்பிக் கொள்வது நல்லது. சரியான அறிவை உள்ளே கொடுத்து ஆவியானவருடைய பலத்தினால் நம்ம நிரப்பப்படும் வரைக்கும், கடவுளால் முழுசாக நிரப்பினதுக்கப்புறம் அப்போது நம்ம திரும்பி எப்பயும் போல் சாதாரணமான ஒரு மனிதர்களை போல வாழலாம். நம்ம பலவீனமாக இருக்கிற வரைக்கும் யோசேப்பை போல் அந்த இடத்த விட்டு ஓடுறது நல்லது. அந்த இடத்த விட்டு கண்களை திருப்புவது நல்லது. அந்த பொருட்களையோ இடங்களையோ நபர்களையோ முதல்ல தவிர்ப்பது நல்லது. கடவுள் உள்ளே வந்துட்டார்னா, யோவானின் எழுதின கடிதத்தை போல், உலகில் இருக்கும் அவனை விட எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர். நமக்குள்ளே அவர் நிரம்புற வரைக்கும் பலன் இருக்காது. அது வரைக்கும் நம்ம கண்களை திருப்பிக் கொள்வது நல்லது. புனித அலோஷியஸை போல், புனித ஜான் போஸ்கோவை போல். இன்னொரு இடத்துலாம் பார்த்தோன்னா ஏன் அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தாங்க? ஏன்னா அவ்வளவு கூட ரொம்ப சென்சிட்டிவாக நுணுக்கமாக இருந்தால் தான் ஆண்டவர் மாறுத்தட்டி சொல்லுவார், என் மகன் இவன், என் மகள் இவள் அப்படின்னு சொல்லி. இப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததா, இல்லைன்னா நீங்கள் விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்றாரு. உங்கள் விண்ணகத்தந்தை பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்ன்றாங்க. உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவு உள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவு உள்ளவராக இருங்க. ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், நம்மளுடைய சகோதர சகோதரிகள், பிரிவினை சகோதரர்கள் எல்லாமே அவங்க இருக்கிறது போல் நீங்களும் இருந்தீங்கன்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் போல், அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் தான் கொலை செய்கிறதில்ல, விபச்சாரம் செய்கிறதில்ல, கொள்ளை அடிக்கிறதில்ல. இது மட்டும்தான் பாவமா? இல்லை. நமக்கு ஆண்டவர் இன்றைக்கி விவிலியத்தின் நிலையாக சொல்கிறாரு, இந்த சின்ன சின்ன எண்ணத்தில் கூட, கண்களில் கூட நம்ம விண்ணக தந்தை பரிசுத்தராக இருக்கிறது போல் நானும் இருக்கணும். யோசேப் எப்படி இருந்தாரோ, யோபு எப்படி இருந்தாரோ, புனித அலோஷியஸ், புனித ஜான் போஸ்கோ, இவங்கெல்லாம் எப்படி பரிசுத்தமாக இருந்தாங்களோ அதே போல் நாமளும் இருக்கிறதுக்கு தான் அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி புனிதர்களை போல வாழ தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ யோபு பாருங்கள், முதல்ல அவர் கண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. கண்களோடு உடன்படிக்கையாம். எப்படி ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சாரோ அந்த மாதிரி அவரோட உடலின் உறுப்பு கூட அவரே உடன்படிக்கை செஞ்சுக்கிறார். நான் பார்க்க மாட்டேன், பரிசுத்தமாக இருப்பேன். எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அது கடவுளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள்.
அது மட்டும் இல்லை, அவருடைய கான்ஷியஸ்னஸ் பாருங்கள். யோசேப்பு பாருங்கள், கடவுள் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு எதிராக நான் எப்படி இவ்வளோ மாபெரும் தீச்செயலை செய்ய முடியும்னு யோசேப்புக்கு தெரியுது கடவுள் பார்க்குறாருன்னு. நமக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்வு மாற ஆரம்பிக்கும். யோபு சொல்கிறார் பாருங்க, 31வது அதிகாரம் 4வது வசனத்தில், என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா, என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா. அவருடைய ஸ்டெப்ஸு முதல் கொண்டு கடவுள் கவுண்ட் பண்ணிகிட்ருக்காராம். அவரோட கால் அடிகளை, அவருடைய வழிகளெல்லாம் கடவுள் பார்த்துட்ருக்காராம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரெசன்ஸ், காட் கான்ஷியஸ்னஸ், அந்த கடவுளினுடைய நினைவு இருப்பதுனால தான் அவர் மனசு ஃபுல்லாக, மூளை ஃபுல்லாக, இதயம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இவங்க 2 பேருமே பாவம் செய்யலை. நம்ம பாவம் செய்வதற்கு காரணம் உலகத்தினால் நிரம்பியிருக்கிறோம். உடலின் ஆசைகள்னால உலகத்தில் அச்சீவ் பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி நிரப்பி வச்சுருக்கிறதுனால தான் நம்ம பலவீனமாக இருக்கிறோம். அதெல்லாம் வெறுமைப்படுத்திட்டு கடவுளால் ரொப்ப 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 இவங்களை போல் நம்ம மாற ஆரம்பிப்போம். இதுதான் பாருங்கள், திருப்பாடல் 139 1-3 தாவீது கூறுகிறார், அவர் என் அமர்தலையும் எழும்புதலையும், நான் உட்காந்து எந்திக்கிறது முதற்கொண்டு அவர் என்னை பார்க்குறான்னு சொல்லி திருப்பாடல் 139 1-3 கூறுகிறது. எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் ஹீப்ரூஸ் 4:13 சொல்கிறது, கடவுளுடைய பார்வையிலிருந்து எந்த படைப்பும் மறைக்கப்படவில்லை, எல்லாமே அவர் கண் முன்னாடி தெள்ளந்தெளிவாக இருக்கின்றார். எரேமியா 16:17 சொல்லுது, கடவுளுடைய கண்கள் எல்லாவற்றையும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குதான். நம்ம இருக்கிற ரூமு, பாத்ரூமு, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய வேலை செய்கிற இடம், தூங்குறப்ப எல்லாத்தையும். அதே போல் பாருங்கள், 2 குறிப்பேடு அல்லது 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில், கடவுளுடைய கண்கள் இந்த உலகத்தையே சுழன்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறதாம், கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறதாம். அப்போ பாருங்களேன், நமக்கும் யோபுக்கும் யோசேப்புக்கும் எல்லா நீதிமான்களுக்கும் நேர்மையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம இதெல்லாம் ஓகே, இந்த அளவுக்குலாம் கடவுளை எதிர்பார்க்கல, இது சாத்தானிடமிருந்து வருகிறதுன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்க அப்படி நினைக்கல பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை முதல் கொண்டு எல்லா புனிதர்களும் கூட சின்ன அற்ப பாவம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு அவ்வளோ அவங்களே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அவங்க அந்தளவுக்கு அதுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ நேர்மையாளர்களுக்கும் மற்றவங்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்க்குறோம். பெரிய பாவத்தை மட்டும் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சாத்தா நம்மளை ஏமாற்றி வச்சுருக்கான். ஆனால் கடவுள் நம்மை பார்த்து பெருமை பாராட்டணுன்னா, கடவுள் முன்னாடி நம்ம அவருக்கு பிடித்தவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அவருக்கு யோபு பாருங்கள், எவ்வளோ கான்ஃபிடென்ஸ், அவருக்கு எவ்வளோ அவர் மேலே ஒரு நம்பிக்கை பாருங்கள். சீர்தூக்கும் கோலினால் என்னை அவர் நிறுத்தி பார்க்கட்டும், அவர் பேலன்ஸ் பண்ணி அவன் பார்க்கட்டும், நான் நேர்மையாளராக இல்லையான்னு சொல்லி. நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? உண்மையாலுமே கஷ்டம்தான். உதாரணத்துக்கு பாருங்கள், நேர்மையாளர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யோபில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அவர் அவங்க பிள்ளைங்க எத்தனை பேரோ அதுக்கு எண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவங்க பாவம் போக்கும் பலியை அவர் செலுத்துகிறாரு. இவங்கெல்லாம் உண்டு குடித்து பார்ட்டி பண்ணதுக்கப்புறம் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சரி ஏதோ ஒரு சின்ன ஜபம் மனசில் ஜபிச்சுட்டு சிம்பிளாக முடிச்சிருப்போம். ஆனால் அவர் அதுக்காக காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சு பலி செலுத்தி அந்த கஷ்டத்தை மேற்கொள்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கஷ்டத்துக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஓகே இது போதும், இது கடவுள்லாம் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நேர்மையாளர்கள், பரிசுத்தவான்கள் என்ன திரும்ப பண்ணுறாங்க, சயின்ஸு அந்த சின்ன சின்ன சோம்பேறித்தனத்துக்குலாம் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. மனசை நேர்மையாக அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கேட்டு உண்மையிலேயே நான் செஞ்ச தண்டனைக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டேன், நான் கரெக்டாக எண்ணி பார்த்து ஒவ்வொன்றா எண்ணி பார்த்து பரிகாரம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேர்மையாளர்களுக்கும் நம்ம இருக்க ஒரு வித்தியாசம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பார்க்கலாம். கரெக்டாக நம்ம பண்ணுறோமா, எல்லா விஷயத்துலையுமே நம்ம யோசித்து நம்மளே பார்த்துக்கலாம். அப்போ பாருங்கள், யோபு கடவுள் அவரை பார்த்துட்ருக்காருன்ற அந்த ஒரு நினைவோடு இருந்தார். யோசேப்பு அந்த நினைவோடு இருந்தார். பாவத்தை விட்டு திரும்பினாங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இறைவன் எனக்கு எதிராக எழும்பும்போது நான் என்ன செய்வேன், அவரிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதில் அளிப்பேன் அப்படின்றாரு. கடவுள்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும், என்னுடைய சிந்தனைக்கு, என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு, என்னுடைய செயல்களுக்கு, என்னுடைய ஒவ்வொரு நொடியும் நான் எப்படி ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிறேன், அதுக்கு நான் கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். இந்த ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அவருடைய அரியணை முன்னாடி நம்ம நிற்கணும் அப்படின்னு உண்மையிலேயே நம்ம செயல்பட விட ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சிற்றின்பத்துக்கு நம்ம இணங்க மாட்டோம். உடம்புக்கு சோம்பேறித்தனமாக அந்த ஒரு மெத்தனை போக்கில் நம்ம வாழ மாட்டோம். கண்ணு கருத்துமா டிலிஜெண்ட்டாக வாழ ஆரம்பிப்போம். அதே போல் 7வது வசனத்தில் பாருங்கள், கண்களில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடி இருந்தால். பாருங்களேன் எப்படி சொல்லலாம், நம்ம பாருங்கள், கண் போன போக்கில் தான் அந்த ஏவாள் அன்னைக்கு பாவம் செஞ்சாங்க. கண் போன போக்கில் தான் யூதா போய் தாமார் கூட பாவம் செஞ்சாங்க. கண் போன போக்கில் தான் செக்கேம் பார்க்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தீனாவோட பாவம் செஞ்சாங்க. ஆனால் யோசேப்பு கண் போன போக்கில் அவரோட மனம் போகலை. கண் போன போக்கில் அவர் மனத்தை போக வைக்கல. அதாவது அவருடைய புத்தி சொன்னதுபடி, ஆவியானவர் கடவுள் அவருக்கு புத்தியில் சொன்னதுபடி அவருடைய
உணர்வுகளை, அவருடைய விருப்பத்தை திருப்பினார். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய விருப்பங்கள் ஆசைப்படுறதுபடி நம்ம புத்தி சொன்னாலும் நம்ம அதுக்கு மாறாக விருப்பம் சொல்கிறதுபடி, நம்ம எமோஷன்ஸ் சொல்கிறதுபடி, பேஷன் சொல்கிறதுபடி நம்ம செயல்பட்டுருக்கோம். அதான் கண் போன போக்கில் அவருடைய மனசு போகுது. இல்லை நம்மளுடைய புத்தி போகிற போக்கில் நம்ம மனசு போகணும். நம்மளுடைய வில் வந்து இன்டலெக்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்வாங்க. நம்ம புத்தி என்ன சொல்லுதோ, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, அதனால தான் மாமிசத்தின் படி வாழாதீர்கள், ஆவியின் படி வாழுக அப்படின்னு சொல்லி இப்படி பவுல் நம்ம கூறுகிறார். மாமிசத்தின் படி வாழ்கிறவங்கன்னா நம்ம கண் போன போக்கு, மாமிசத்தில் தானே கண் இருக்குது. நம்ம கண் போன போக்கில், நம்ம நாக்கு போன போக்கில், நம்மளோட உடலின் இன்பங்கள் போன போக்கில் நம்ம மனசு போகக்கூடாது. ஆனால் கடவுள் நமக்கு சொன்னதின்படி, நம்ம ஆவியில் நம்ம கடவுள் என்ன வெளிப்படுத்துகிறாரோ புத்தியின்படி நம்மளுடைய விருப்பங்கள் போக வேண்டும். புத்திக்கு பின்னாடி விருப்பம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக அங்கே புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள், 9வது வசனத்தில், பெண்ணில் என் மனம் மயங்கி இருந்தால், பிறரின் கதவு அருகில் காத்து கொண்டு இருந்திருந்தால். இது வந்து அவருக்கு கதவு அருகில், நமக்கு எதெல்லாம் பாவம் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கோ அதுக்கிட்ட நாமளே விருப்பமாக தெரிஞ்சோ தெரியாமலோ போய் கொண்டிருக்கிறோமா? அந்த கதவு, பாவம் செய்கிறதுனுடைய கதவின் அருகில் நம்ம போயிட்டுருக்குறோமா? அந்த இடம், அந்த நபர்கள், அந்த பொருள், நம்ம பாவம் செய்ய, நமக்கு உதாரணத்துக்கு ஃபோன், யூடியூப், இல்லை ஒரு சில நண்பர்கள் கூட்டம், இல்லை ஒரு சில இடங்கள், சினிமா நம்மளை பாவம் செய்யல வச்சிட்ருக்கா, தப்பான இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்கா. சினிமாவை ஏன் கட் படுத்தக்கூடாது? இல்லை ஏன் நம்ம வந்து சீரியலாக அதை கட் பண்ணக்கூடாது? ஸோ நம்ம யோசிப்போம், பெண்ணில் என் மனம் மயங்கியிருந்தால். யோசிப்பு அந்த மாதிரி பண்ணலை, தப்பிச்சிட்டார். அரசர் அபிமெலேக்கு அந்த மாதிரி மயங்கலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அவர் எவ்வளோ அவரோட மனசில் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே போய் நம்ம ஃபிசிக்கலாக எதுவும் செய்யலை, மனசை பற்றி அவர் பேசிகிட்ருக்காரு. என் மனசு ரோட்டில் போகிறப்ப எப்படி இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல, என்னுடைய வீட்டில், அவ்வளோ செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போது நமக்கு தெரியும் நம்ம பலவீனமாக இருக்கிறோம். ஆண்டவரே, என்னோடய மனசு ரொம்ப பலவீனமாக இருக்குது, ஆண்டவரே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, என்னை பலப்படுத்துங்க. இப்போது நம்ம இதை கேட்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகலாம். இதை கேட்டு நம்ம நற்கணிப்பு செஞ்சுக்கலாம். இதை கேட்டு நம்ம தினமும் 4 ஜெபமாலை ஜெபிக்கலாம். ஒரு வருஷத்தில் நம்ம பலப்படுத்தலாம். ஏன்னா நம்ம தான் டோரை ஓப்பன் பண்ணோம். ஏற்கனவே ஜென்ம சுபாவம் இருக்குது. ஏவாள் அந்த பழத்தை பார்த்து கண்ணுக்கு அழகானதாகவும் உண்பதற்கு சுவைப்பானதாக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நம்மளை விளை வச்சிட்டாங்க. அந்த பலவீனம் இருக்குது. இருந்தாலும் யோசேப்பால் மீற முடிஞ்சுன்னா, அலோஷியஸால் மீற முடிஞ்சிச்சுன்னா, இப்படி தாமஸ் அக்வினஸ்னால் மீற முடிஞ்சுன்னா, ஏன் நம்மளால் மீற முடியாது? அதான் புரியுது. ஜான் போஸ்கோ பாருங்கள், ஒரு தடவை அவர் ஷேவிங் பண்ணுறதுக்காக ஒரு கடைக்கு போனாராம். அப்போது அந்த ஷேவிங் பண்ணுற அந்த நபரின் அன்றைக்கி இல்லை, அவருடைய பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஷேவ் பண்ணுறதுக்கு அவங்க ஜான் போஸ்கோ உட்காந்தோன்னே, சரி ஓகே அவருடைய அப்பா வருவாங்கன்னு சொல்லி இவர் போய் உட்காந்தாராம். கடைசியாக பார்த்தா பிளேடு எடுத்துகிட்டு அந்த பொண்ணு தான் வந்து ஷேவ் பண்ண வந்தாங்களாம். வந்து அவர் இப்போ ஜான் போஸ்கோ கிட்டே இருக்கும்போது ஜான் போஸ்கோ உடனே எந்திரிச்சிட்டாராம் அவருடைய சேர்லேருந்து. என்னுடைய அம்மாவை தவிர யாருமே என்னுடைய முகத்தை தொட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேக் டிஸே எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். பட் புனிதர்கள் அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக நம்ம ஹிந்து சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரையோடைய நெறியை விட ஜான் போஸ்கோட நெறி சிறந்ததாக இருந்துச்சு. அதனால தான் ஜான் போஸ்கோ புனித ஜான் போஸ்கோவாக இருந்தார். இந்த மாதிரி புனித அன்னை தெரசா கூட கண்ணை ரொம்ப காட் பண்ணுங்கள். வெளியே நீங்கள் வந்து ஸ்லம்முக்கு நீங்கள் பணி செய்யும்போது கண்களை ரொம்ப காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க சிஸ்டர்ஸ்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்களாம். அதுதான் புனிதர்கள். நம்ம வந்து இதெல்லாம் ஓகேன்னு சொல்லுவோம். அந்த சின்ன இன்பத்தை கூட அவங்க மனசில், ஆனாலும் பெண்ணில் என் மனம் மயங்கியிருந்தால், அதுக்காக மயங்கணும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம இருக்கக்கூடாதான். ஆமாம், பெரிய தவறு செய்யணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கடவுள் மாறு தட்டி என்னுடைய தாசன், என்னுடைய மகளை பாத்தியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குற அளவுக்கு நம்ம வாழ முடியும். அப்போ தான் விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியும்னு சொல்லி, இது ஏதோ அதிகபட்சமானதில்லை, இப்படி பண்ணால் தான் நம்ம விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூறுகிறார். அதே போல் பாருங்கள், 24வது வசனம் 25வது வசனத்திலையும் இதுலேயும் நம்ம மாட்டியிருப்போம். தங்கத்தில் நான் என் நம்பிக்கையை வைத்திருந்தேனாகில், செல்வ பெருக்கினால் அல்லது கை நிறைய பெற்றதால் நான் மகிழ்ந்திருப்பேனாகில். இதெல்லாம் பாருங்களேன், உச்ச கட்டமான விஷயங்கள். நமக்கு பணம் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம் தெரியுமா? இன்றைக்கி சேலரி இருந்துச்சு சந்தோஷப்படும். ஆக்சுவலாக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, நம்ம நினைக்கிறோம் ஓகே நம்ம இன்றைக்கி வீட்டுடைய எல்லா விஷயங்களையும் அந்த தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யலான்னு. பணம் இல்லைன்னா அப்போது ஏன் வருத்தப்படணும்? அப்போது என்னுடைய நிறைவு எனக்கு பணம் வர்றதுனாலையா? இல்லை அந்த பணம் இல்லாமல் நான் ஒரு சில சஃபரிங்ஸை, ஒரு சில துன்பங்களை நான் அனுபவிக்க நேர்ந்தால்
அப்போ என் மனசு சந்தோஷப்படாதா? அப்போ என் மனசு எதை பொறுத்து மாறுது? எனக்கு இருக்கக்கூடிய உடைமைகளை பொறுத்து மாறுதா? இல்லை, என் மனசு எப்பயுமே நிலையாக இருக்கணும். பணம் இருந்தாலும் இல்லைனாலும் என் மனசு கடவுளிலாக மகிழணும். கஷ்டம்தான், ஆனால் அதை நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, நான் உண்மையிலேயே பணம் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கேன், சேலரி இருந்துச்சுன்னா ஓகே நான் திருப்தியாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன். பணம் இல்லைன்னா பயப்படுறேன். ஏன்? எத்தனை கோடி இருந்தாலும் சில கேன்சரை குணமாக்க முடியாது, ஆனால் ஜெபத்தினால் குணமாக்க முடியும். நடந்திருக்கு. அதனால தான் புனிதர்களாக இருக்காங்க. மெடிக்கலாக க்யூர் பண்ண முடியாததை எவிடன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் க்யூர் பண்ண முடிஞ்சதுனால தான் புனிதர்களை புனித நிலைக்கு உயர்த்துறாங்க. அருளாளர் என்ற பிளஸ்ன்ற நிலைக்கு உயர்த்துறாங்க. திருச்சபை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணால் தான் உயர்த்துறாங்க. அப்போது பணத்தினால எல்லாத்தையும் வாங்கிடவே முடியாது. ஜெபத்தினால, கடவுள்னால எல்லாமே கூடும். அப்போது பாருங்களேன், செல்வம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டிருந்தேன்னா அதை கூட யோபு பாவம்னு நினைக்கிறாராம். அப்போ நம்ம இதெல்லாம் பாருங்களேன், இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா? ஏன்னா அவர் கூர்ந்து யோசிக்கிறாரு, பொறுமையாக அவரோட தாட்ஸை வந்து தியானிக்கிறாரு. நான் ஏன் சந்தோஷப்படணும்? எனக்கு பாருங்கள், அதனால தான் பாருங்கள், யோபு இப்படி இருந்ததுனால தான் அவர் உடம்பை தொட்டால் அவருக்கு சொறி சிறங்கு வந்தால் கூட நீ அகமகிழ்வியா மகிழ்வான்னு சொல்லி கடவுள் நினச்சதுனால தான் அனுமதிச்சார் சாத்தானை. அப்போ அவர் யோபு மேலே கடவுள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் பாருங்கள். இந்த அளவுக்கு சொத்து, பிள்ளைங்க, உறவு, உடம்பு எல்லாமே போய் அந்த அளவுக்கு இறக்குறாருன்னா அந்த அளவுக்கு யோபு காமிச்சிருக்கிறாரு கடவுள்கிட்ட, என்னால் முடியும், நான் அவ்வளோ உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்லி. இப்படி இந்த குழந்தை தெரசாவும் அதான் சொல்லுவாங்க, கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பை நிரூபிக்கிறதுக்கு எந்த துன்பத்தை வேணாலும் தாங்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி. எல்லா புனிதர்களும் அதான் பண்ணுறாங்க. அதனால தான் சஃபரிங்கு நம்ம அன்பு செய்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையில் போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை குறையாமல், அன்பு குறையாமல் இருக்கும். அஃப்கோர்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை குறையாமல் இருக்கிறோம் அப்படின்னாக்க கன்ஃபார்மாக நம்ம யோபுவை போல் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு அர்த்தம். அது நம்மளால் உடனடியாக முடியாது. இது வாழ்நாள் பயணம். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஜெபமாலையின் வழியாக, விவிலியம் வாசிக்கிறதன் வழியாக, புனிதர்களுடைய வாழ்வை வாசிக்கிறதன் வழியாக தியானித்து கடவுள்கிட்ட தான் நம்ம அருளையும் உதவியும் கேட்கணும். ஆண்டவரே, என் மனசு இன்னமும் என்னுடைய செல்வங்களையோ, எனக்கு இருக்கக்கூடிய உடைமைகளோ, இல்லை எனக்கு ஓகே இந்த ஒரு பேங்க்கில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதனால் நான் நிறைவாக இருக்கிறேன், இல்லை எனக்கு பேங்க்கில் ஒரு பைசா கூட இல்லைனாலும் நான் என் ஆண்டவரை நம்பியிருப்பேன். அவர் எனக்கு உரியதை எல்லாத்தையுமே, அவர் எனக்கு குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். உங்களை என் சொத்தாக நான் வச்சுக்கணும் ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவர் இயேசு கூறுவார் நற்செய்தியில், உங்கள் சொத்து எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் உள்ளம் இருக்கும்னு. அதனால தான் யோபு சொல்கிறாரு, என் செல்வம் நிறைஞ்சு பெற்றதுனால நான் மகிழ மாட்டேன், என் உள்ளம் அதனால மகிமைப்படக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. என் உள்ளம் எனக்கு கடவுள் என் கூட இருக்கிறார், அவ்வளவுதான். யோபுவோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட, மாதாவோட இருந்த அந்த கடவுள் என் கூட இருக்கிறாரு, அது போதும், என்னுடைய சொத்து அவர் தான் சொல்லி நம்ம இருக்கக்கூடிய அந்த அருளை வேண்டி நம்ம ஜெபமாலைகள் ஜெபிப்போம். திருப்பலிகள், விவிலியம் வாசிக்க, ஆன்மீக வாசிப்பு எல்லாத்தையுமே நம்ம அதுக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இன்னொரு ஷாக்கு கொடுக்குறாரு பாருங்கள், 29வது வசனத்தில், என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழ்ந்தது உண்டா, அல்லது அவர்கள் இடர்படும்போது நான் இன்புற்றது உண்டா? இது எத்தனை தடவை நம்ம பண்ணுறோம்? என்ன நீ பண்ணலை பாரு, கடவுளை தண்டிச்சிட்டாரு. நோ, பைபிள் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண சொல்லவே இல்லை. கடவுள் நமக்கு அந்த மாதிரி இருக்க சொல்ல, உன் எதிரியும் அன்பு செய்யணும் ஆண்டவர் சொல்கிறார். இங்கே யோபு ஏற்கனவே அதை பழைய ஏற்பாட்டிலே கடைப்பிடிச்சிருக்காரு. என்னை வெறுப்போற நான் அவங்களுடைய அழிவில் நான் மகிழ மாட்டேன். அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்கள், இதுக்கு முன்னாடி அதிகாரம் 30வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் பாருங்கள், நான் வந்து அழுவரோடு நான் அழுந்தேன், துக்கப்படுறவங்களோடு சேர்ந்து நானும் வருத்தப்படவில்லையே, ஏழைகளோடு சேர்ந்து. அப்போது அழுவாரோட அழுவு சொல்லுது, சிரிப்பவர்களோட சிரிக்க சொல்லுது. ஆனால் உலகமும் சாத்தானும் நம்ம உடல் என்ன தெரியுமா சொல்லுது? அழுவுறவங்களோட நீ சிரி, நல்லா சிரிக்கிறவங்கள பார்த்து அழுவு, அவனுக்கு மட்டும் வருதே, பொறாமப்பட சொல்லுது. பாருங்கள், பைபிள் சொல்லுது நீ அழுவுறவங்களோட சேர்ந்து நீயும் அழுவு. சிரிக்கிறாங்களா, மகிழ்கிறாங்களா, அவங்க மகிழ்ச்சியில் நீயும் சேர்ந்து மகிழ். ஆனால் உலகமும் உடலும் சாத்தானும் ஆப்போசிட் பண்ண சொல்லுது. அழுவுறவங்கள பார்த்து சந்தோஷப்படுன்னு சொல்லுது. ஆனால் சிரிக்கிறவங்கள பார்த்து நீ வருத்தப்படு, பாரு உனக்கு இல்லை அவங்களுக்கு மட்டும். இப்படி தான் பாருங்கள் யோசேப்புடைய சகோதரர்கள், யோசேப்புக்கு மட்டும் கிடைச்சிது, அதை நினச்சி அவர் சந்தோஷத்தில் இவங்க சந்தோஷப்படலை, இவங்க துக்கப்பட்டாங்க, எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் யோபு அதை பண்ணல. என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழல,
அவங்களுக்கு எதாவது இடர்கள் இடும்போது அவரும் வருத்தப்பட்டாராம், ச்சே பாவமே அப்படி சொல்லி. ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், வெறுத்தவங்களும் இவங்களுக்கு துன்புறுத்தினவருக்காகவும் இவர் அழுந்திருக்கிறார். அப்படின்னா அவங்கள அன்பு செஞ்சுருக்கிறார் இவருடைய எதிரிகளை. இன்னும் மற்ற வசனங்கள்லாம் நான் வாசிக்கிறேன். அவர் எப்படி ஏழைகளுக்கு உதவி செஞ்சார், அநியாயம் எதுவும் பண்ணாமல் எப்படி வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் அவர் அழகாக சொல்கிறார். பட் ஆனால் இப்போ நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாம் உண்மையிலேயே நம்மளை ஷாக்காக வைக்கணும், நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கணும். இப்படிலாம் வாழணுமா? இன்றைக்கி அழகாக உண்மையிலுமே நமக்கு எவ்வளோ அழகான விஷயம். இந்த 21வது நாள் உண்மையிலேயே சூப்பரான நாளுங்க. எவ்வளோ நல்ல விஷயம் யோசிப்புக்கிட்ட இருந்தும் யோபுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுருந்துருக்கலாம். இதெல்லாம் ஆசைப்பட்டால் போதும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது நம்ம வாசிக்க முத கேட்டிருக்கிறோம். பயப்பட தேவையில்ல, நான் நல்லவன் தான் சொல்லி நம்ம அதான் சொல்லுவாங்களே, உன்னுடைய கண்களை நீயே ஞானியாக இருந்துக்காத நம்ம வாசிச்சோம் இல்லையா இதுக்கு முன்னாடி நீதிமொழிகளில். டு நாட் பி வைஸ் இன் யுவர் ஓன் ஐஸ். நம்மளுடைய கண்கள் முன்னாடி நம்மளே ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்சளவு நம்ம குற்றப்படுத்திக் கொள்ள ட்ரை பண்ணுவோம். நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றங்களை நம்ம கண்டுபிடிக்கிட்டு, மற்றவங்க வேணாம், நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றங்களை யோபுவை போல் ஆழமாக போய் கண்ணில், கையில், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய மனசில் நான் ஆண்டவரை சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, படைத்தவரை தவிர படைத்த பொருட்கள் மேலே திரும்புறது பாவம். அதுதான் யோபு பண்ணல, யோசிப்பு பண்ணல. கடவுளுடைய விருப்பத்தை தவிர என் விருப்பத்தை செயல்படுத்தணும்னு நினச்சோன்னா சின்ன விஷயத்தில் கூட, ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு கூட அது நம்ம பாவமாக தான் நம்ம கருத வேண்டும். அதே போல் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுவது பாவம். ஸோ இதை ரொம்ப ஆழத்தில் போய் பார்க்கணும். வெறும் கொள்ளை கற்பழிப்பு மட்டும் கிடையாது. இந்த அளவுக்கு யோபு இப்போ எந்த ஆழத்துக்கு போய் அந்த சின்ன சின்ன விஷயங்களை அவர் பார்த்தாரோ அதே போல் நம்மளும் பார்க்க ஆரம்பிப்போம். இதை நம்ம திரும்பவும் கூட அந்த 31வது அதிகாரத்தில் வாசித்து நம்ம தியானிக்கலாம். நான் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, இதை மட்டும் சொல்லுவோம் நம்ம ஜெபத்தில். இன்றைக்கி நம்ம இந்த வாசிச்சிருக்கோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். நம்ம உண்மையிலே நல்லவங்களாக வாழணும்னு ஆசைப்பட்றோம். உண்மையிலுமே ஒரு புனிதராக வாழணும்னு ஆசைப்பட்றோம். கடவுளுக்கு பிடிச்சவங்களாக வாழணும்னு ஆசைப்பட்றோம். இதனால் நம்மளுடைய வாழ்வையும் மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். அப்படின்னா இந்த 31வது அதிகாரத்தை திரும்பவும் வாசிப்போம். டைம் இருந்துச்சுன்னா அதை வாசிக்கவும் இல்லை வாசிக்க கேட்போம். யோபுவினுடைய இந்த குணாதேச யோபுவை போல யோசிப்பை போய் நான் வாழ ஆசைப்படுறேன் ஆண்டவரே, ஆனால் என்னால் முடியல, எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். உங்கள் அம்மாவின் வழியாக ஆவியானவரையும் எனக்கு அனுப்பி விடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்போம். சும்மா ஆசைப்பட்டு மனசுலேருந்து கேட்போம். நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, நான் நல்ல பொண்ணு இல்லை, நான் நல்ல பையன் இல்லை, நல்ல மனிதன் இல்லை, ஆனால் நான் நல்ல பையனாக, நல்ல பொண்ணாக, நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பிடிச்சவங்களாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் மாறுதட்டி பெருமைப்படுற அளவுக்கு எப்படி யோபுவும் யோசேப்பும் வாழ்ந்தாங்களோ அதே போல் நானும் வாழ ஆசைப்பட்றேன் ஆண்டவரே, எனக்கு உதவி பண்ணுவீங்களா, எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு சின்ன ஜெபத்தை இந்த வீடியோ முடிஞ்சோன்னே மனசிலேருந்து கேட்டுட்டு ஒரு இந்த மாதிரியே ஜெபத்தை ஜெபிச்சுட்டு மாதாக்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்வை திருப்புவார், மனதை மாற்றுவார், அவர் பக்கமாக திருப்புவார். நம்ம உலகத்தின் பக்கமும் உடலின் பக்கமும் சாத்தான பக்கமும் கொஞ்சமாவது நம்ம மனது இருக்கிறது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்கம் திருப்புவார். இந்த 365 நாளில் அந்த மாற்றத்தை நாம் பார்ப்போம். நாளை வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.